2/4/1970. அதாவது ஏப்ரல் 2, 1970 அவ்யக்த பாப்தாதாவுடைய மகா வாக்கியம். சம்பூரண் ஸ்டேஜ் கி நிஷானியா. பாபா இதுல எதை பத்தி சொல்றாருன்னா, முழுமை தன்மையினுடைய நிலையின் அடையாளங்கள். நம்ம முழுமை நிலை அடைகிறோம் அப்படின்னா, அதாவது இப்ப நம்ம புருஷார்த்தம் பண்றோம் இல்லையா, முயற்சி பண்ணிட்டு இருக்கிறோம், ஆன்மீக முயற்சி செய்யறோம். இப்ப நம்ம முயற்சி நல்லா தான் செஞ்சுட்டு இருக்கிறோமா, நம்ம முழுமை தன்மைக்கு அருகாமையில போயிட்டு இருக்கிறோமா, அதனுடைய அடையாளங்கள் என்னவா இருக்கும், அதை பத்தி பாபா இந்த முரளியில சொல்லியிருக்கார். सभी के अंदर सुनने का संकल्प है. बाप दादा के अंदर क्या है? वह अव्यक्त बाप दादा. இல்லையா, நம்ம அவ்யக்த பாப் தாதாவை சந்திச்சிருக்கிறோம் இல்லையா. இப்ப நம்ம மனம் புத்தியால அந்த காட்சிக்கு போயிடணும் இல்லையா. அந்த காட்சியினுடைய அந்த நாடகத்தினுடைய அந்த காட்சியில நம்ம நுழைஞ்சிடணும். எத்தனை தடவை நம்ம அவ்யக்த பாப் தாதாவை சந்திச்சிருக்கிறோம். இப்ப அந்த ஒரு சூழல் இந்த டைமண்ட் ஹால்ல சந்திச்சிருப்போம். சிலர் ரொம்ப பழையவங்களா இருந்தா ஓம் சாந்தி பவன்ல அங்கெல்லாம் சந்திச்சிருப்பாங்க. அப்ப பாப் தாதா நம்ம முன்னால இருக்கிறாரு, பாபா நமக்கு திருஷ்டி கொடுக்கிறாரு, முரளி சொல்றாரு. அந்த ஒரு நினைவுல இருந்து கேட்கலாம். பாபா முரளியை தொடங்கும் போது என்ன சொல்றாருன்னா, எல்லாருக்குள்ளும் கேட்பதற்கான எண்ணம் இருக்கு. பாபா வராரு, பாபா நமக்கு ஏதோ சொல்ல போறாரு, நம்ம கேட்கணும் கேட்கணும் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாருக்குள்ளும் இருக்குன்னு சொல்றாரு. பாப் தாதாவுக்குள்ள என்ன இருக்கு, அதாவது பாப் தாதா எந்த ஒரு எண்ணத்தோட இன்னைக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு கேட்கிறாரு. बाप दादा सुनने सुनाने से परे ले जाते हैं. பாருங்க, பாபா எவ்வளவு வித்தியாசமா ஒரு பதில் சொல்றாரு. பாப் தாதா கேட்பது மற்றும் பேசுவது இவை எல்லாத்துல இருந்தும் உங்களை கடந்து அழைச்சிட்டு போறதுக்காக வந்திருக்கிறேன்னு சொல்ற. பகவானுடைய பதில் இல்லையா இது. எப்படி சொல்றாரு பாருங்க. நாம என்ன நினைப்போம், பாபா இதுக்காக வந்திருக்கிறாரு, இந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறாரு, அந்த விஷயத்தை பத்தி சொல்ல போறாரு, இப்படி நம்ம எதையாவது யோசிச்சு வைப்போம். ஆனா பாபா என்ன சொல்றாரு, பேசுவது மற்றும் கேட்பது இது ரெண்டுத்தையும் கடந்து நான் குழந்தைகளை அழைச்சிட்டு போக விரும்புறேன்னு சொல்றேன். அதாவது சப்தத்தை கடந்து அழைச்சிட்டு போக விரும்புறேன். एक सेकंड में आवाज से परे होना आता है. ஒரு நொடியில் குழந்தைகளால் சப்தத்தை கடந்து போக முடியுமா? அப்படி தெரியுதா, அவங்களால பண்ண முடியுதா அப்படின்னு கேக்குறாரு. ஏன் அப்ப தன்னைத்தான் சோதனை பண்ணும். நம்மளுக்கு சப்தத்துல வர்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு. அதாவது நினைச்சா உடனே பேசிடுறோம். ஆனா நினைத்தால் உடனே சப்தத்தை கடந்த அந்த ஒரு அசரீரி நிலை, அதுக்கு ஈஸியா நம்மளால போக முடியுதா அப்படின்னு பாபா கேக்குறாரு. சப்தத்துல வர்றது சப்தத்தை கடந்து போகிறதுனா முக்கியமா பாபா இதுல என்ன சொல்ல வர்றாரு, சரீர உணர்வுல வர்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு உங்களுக்கு. இப்ப சரீர உணர்வை கடந்து அசரீரி ஆவது அதே அந்த அளவுக்கு ஈஸியா இருக்கா, இதுதான் பாபா நம்மளுக்கு உணர்த்த வர்றார். जैसे आवाज में कितना सहज और जल्दी आते हो, वैसे ही आवाज से भी परे सहज और जल्दी जा सकते हो. எந்த அளவுக்கு ரொம்ப சகஜமா ரொம்ப வேகமா நினைச்சு பேசிடுறோம், சப்தத்துல வந்துடுறோம், அதே அளவுக்கு சகஜமா வேகமா சப்தத்தை கடந்து உங்களால போக முடியுமா? அப்பனேக்கோ கியா கேலாத்தே ஹோ. இப்ப நீங்க தன்னைத்தான் என்னன்னு சொல்லிக்கிறீங்க இல்ல. சில நேரம் நம்ம நினைப்போம் இல்லையா, எப்படி அது சப்தத்தை கடந்து ஒரு நொடியில போக முடியும். அதுக்குதான் பாபா சொல்றாரு, நீங்க தன்னைத்தான் என்ன சொல்லிக்கிறீங்க, மாஸ்டர் சர்வசக்திமான். இல்லையா, பாபா நமக்கு நிறைய டைட்டில் கொடுத்திருக்கிறாரு. அதுல ஒரு முக்கியமான டைட்டில், முக்கியமான சுமான் என்னது, நான் மாஸ்டர் சர்வசக்திமான். அப்ப சர்வசக்திமான்கால என்ன முடியாது இல்லையா, எல்லாமே செய்ய முடியும். அனைத்து சக்திகளும் எங்க இருக்கு, ஆத்மாக்குள்ளதான் இருக்கு. ஆமா, நம்மளை அது பேரை என்ன சொல்றோம், மனோசக்திகள் இல்ல, நம்மளோட மனதுலதான் இருக்கு. ஆனா ஆழ் மனசுக்கு போயிடுச்சு. ஏன்னா நம்ம பல பிறவிகளாக அதெல்லாம் மறந்து போயிட்டோம், அதெல்லாம் யூஸ் பண்ணவே இல்லை. இப்ப பாபா என்ன பண்ணிருக்கிறாரு, நமக்குள்ள இருக்க சக்திகளை விழிப்படைய செய்யறார் இல்லையா. அதோடைய ஞானத்தை சொல்லி, அந்த சக்திகளை பற்றிய ஞானத்தை சொல்லி திரும்ப திரும்ப அதை நம்மளை பயிற்சி பண்ண வச்சு அந்த சக்திகளை விழிப்படைய செய்யறார். பாபா சொல்றாரு, நீங்க தான் அந்த மாஸ்டர் சர்வசக்திமான். எல்லா சக்திகளுமே உங்களுக்குள்ளதான் இருக்கு. அப்போ உங்களால எல்லாமே செய்ய முடியும். எப்படி நொடியில சப்தத்துல வரீங்களோ அது போல நொடியில நீங்க சப்தத்தை கடந்து போக முடியும். अब मास्टर सर्वशक्तिमान का नशा कम रहता है, इसलिए एक सेकंड में आवाज में आना, एक सेकंड में आवाज से परे हो जाना, इस शक्ति की प्रैक्टिकल झलक चेहरे पर नहीं देखते. இப்ப பாபா சொல்றாரு, நான் மாஸ்டர் சர்வசக்திமான்ங்கிற அந்த ஒரு ஆன்மீக போதை இல்லையா. நஷா அப்படின்னு என்னது, போதை. உலகத்துல போதையில இருக்கிறவங்களுக்கு எதுவுமே தெரியறது இல்லைல்ல.
இல்லையா? போதை கூட பல விதமா இருக்கு. சிலருக்கு ஸ்தூலமா இந்த மது பழக்கம் இதெல்லாம் போதை ஏத்திக்கிறாங்க. சிலரோ அதிகார போதையில இருக்காங்க. சிலரோ ரொம்ப படிச்சுட்டேன்ற போதையில இருக்கிறாங்க. சிலருக்கு பதவியினுடைய போதை இருக்கு. இந்த போதையெல்லாம் வீழ்த்தக்கூடியது. ஆனா பகவான் சொல்லக்கூடிய இந்த ஆன்மீக போதை, இல்ல நான் எவ்வளவு உயர்ந்த ஒரு ஆத்மா, நான் மாஸ்டர் சர்வசக்திமான். இந்த ஒரு ஆன்மீக போதை இருக்கு இல்லையா? அது கம்மியா இருக்குன்றார் பாபா. அது குறைவா இருக்கிறதுனால தான் உங்களால நொடியில சப்தத்தை கடந்து போக முடியல. பிராக்டிகலா நடைமுறையில அந்த ஜொலிப்பு, அந்த ஒரு பொலிவு குழந்தைகளுடைய முகத்துல தென்படல. जब ऐसी अवस्था हो जाएगी, अभी अभी आवाज में, अभी अभी आवाज से परे. ஆனா நீங்க மட்டும் அந்த சுயமரியாதையில இருந்தீங்கன்னா, அந்த அளவுக்கு பயிற்சி பண்ணியிருந்தீங்கன்னா, உடனே நீங்க சப்தத்துல வர முடியும். அடுத்த நொடி சப்தத்தை கடந்தும் போக முடியும். ये अभ्यास सरल और सहज हो जाएगा. तब समझो संपूर्णता आई है. இப்ப சம்பூரண தன்மையின் ஒரு முக்கியமான அடையாளம் என்ன? நொடியில உங்களால சப்தத்துல வர முடியும். அடுத்த நொடி உங்களால சப்தத்தை கடந்து போயிட முடியும். அப்படியே எல்லாத்தையும் மறந்து நான் ஒரு அஷரீரி ஆத்மா. டக்குன்னு அந்த ஸ்டேஜுக்கு உங்களால போயிட முடியும்னு சொல்றார். அப்ப இது வரைக்கும் கேட்ட லைன்ஸ்ல என்ன நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்? பாபா என்ன சொல்ல வர்றாரு? சப்தத்துல வர்றது எவ்வளவு ஈஸியா இருக்கு. சப்தத்தை கடந்து போறதும் அவ்வளவு ஈஸியா இருக்கணும். அதுக்கு நான் மாஸ்டர் சர்வசக்திமான். இந்த ஒரு சொமான்ல அந்த ஒரு ஆன்மீக போதையில நீங்க இருந்தீங்க அப்படின்னா, அது உங்களுக்கு ஈஸியா இருக்கும். அந்த நம்பிக்கையோட நம்ம முயற்சி நிறைய பண்ணியிருந்தோம்னா, கண்டிப்பா இந்த நிலை வந்திருக்கும்னு சொல்றாரு. சோ நொடியில உங்களால அப்படி மாற முடியுதுன்னா, சம்பூரண தன்மையை நெருங்கி போயிட்டு இருக்கிறீங்கன்னு அர்த்தம். संपूर्ण स्टेज की निशानी ये है, सर्व पुरुषार्थ सरल होगा. அடுத்து இன்னொரு ஒரு அடையாளம் பாபா சொல்றாரு. நீங்க முழுமை நிலையை நெருங்கிட்டு இருக்கீங்க அப்படின்னா, நீங்க செய்யக்கூடிய இந்த முயற்சிகள் எல்லாமே சரளமா இருக்கும். ரொம்ப ஈஸியா இருக்கும். புருஷார்த் में सभी बातें आ जाती हैं. முயற்சி அப்படின்னா என்னெல்லாம் முயற்சி? அதுல எல்லா விஷயங்களுமே வந்துடுதுன்னு சொல்றாரு. याद की यात्रा, सर्विस दोनों पुरुषार्थ में आ जाते हैं. முயற்சினா நம்ம சுயத்துக்காக செய்யற முயற்சி மட்டும் இல்ல, அதுல நினைவு யாத்திரையும் வந்துடுது, சர்வீஸும் வந்துடுதுன்னு சொல்றாரு. நம்ம புருஷார்த்தம் நல்லா பண்ணாதான் சர்வீஸும் நல்லா பண்ண முடியும் இல்லையா? அப்ப நினைவு யாத்திரை, சேவை ரெண்டுமே சரளமா இருக்குமா, ரொம்ப ஈஸியா இருக்குமா. எப்பன்னா நம்ம முழுமை தன்மையை நெருங்கி போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, அப்ப இதெல்லாம் நமக்கு ஈஸியா இருக்கும். पुरुषार्थ में ये सभी बातें आ जाती हैं. जब दोनों में सरल अनुभव हो, तब समझो संपूर्णता की अवस्था प्राप्त होने वाली है. எப்ப இந்த இரண்டுமே சரளமா உங்களுக்கு அனுபவம் ஆகுதோ, அதாவது நினைவு யாத்திரை செய்யறதா இருக்கட்டும், சர்வீஸ் பண்றதா இருக்கட்டும், ரொம்ப ஈஸியா இருக்கு. இப்ப கஷ்டமா தோணுதுல்ல சில நேரம். நம்ம ஒரு சில சம்ஸ்காரங்களை புடிச்சுக்கிட்டு என்ன பண்றோம், அதை விடுறது ரொம்ப நம்ம கஷ்டமா இருக்குது. இன்னொன்னு சேவையில கூட, சேவையின் களத்துல பல சூழ்நிலைகள் வருது இல்லையா? நம்ம கூட இருக்க சேவையினுடைய நம்ம கூட இருக்கிறவங்க துணைவர்கள் அவங்களோட நம்ம சில நேரம் சம்ஸ்காரங்கள் மோதல் ஏற்படுது, கருத்து வேறுபாடுகள் ஏற்படுது. இதன் காரணமா நமக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்குது. இன்னும் பல விஷயங்கள் இருக்கு சேவையின் களத்துல. ஆனா எப்ப நாம ஆத்துமா ரொம்ப பவர்ஃபுல் ஆயிடுவோமோ, முழுமை நிலைக்கு பக்கத்துல போயிட்டே இருப்போமோ, அப்ப எல்லாமே ஈஸியா இருக்கும். பாபாவை நினைவு செய்யறதும் அவ்வளவு ஈஸியா இருக்கும் இல்லையா? நல்ல அந்த சகஜமாவே அந்த ஒரு சக்திசாலியான நிலை இருக்கும். கூடவே சர்வீஸ் கூட, அந்த சர்வீஸ் ஃபீல்டு கூட ரொம்ப ஈஸியா எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணிட்டு போயிடுவீங்க அப்படின்னு பாபா சொல்றாரு. संपूर्ण स्थिति वाले पुरुषार्थ कम करेंगे, सफलता अधिक प्राप्त करेंगे. யாரு முழுமை நிலை அடைஞ்சிட்டு இருக்காங்களோ அந்த ஆத்மாக்கள் முயற்சி கம்மியா பண்ணுவாங்க, ஆனா வெற்றி அதிகமா கிடைக்கும். अभी पुरुषार्थ अधिक करना पड़ता, उसकी भेंट में सफलता कम है. ஆனா இப்போ இருக்கிற நிலை என்ன? எவ்வளவு முயற்சி பண்றாங்க, ரொம்ப கஷ்டப்படுற மாதிரி, கஷ்டப்பட்டு முயற்சி பண்ற மாதிரி இருக்கு. ஆனா அதை ஒப்பிடும்போது வெற்றி குறைவா தான் கிடைக்குது. आज बाप दादा सभी की सूरत में एक विशेष बात चेक कर रहे थे. देखें किसको टच होती है, कौन सी बात चेक कर रहे थे. பாப் தாதா என்று எல்லாருடைய முகத்தையும் பார்த்து ஒரு விசேஷமான விஷயத்த சோதனை பண்ணாராம். என்ன நான் சோதனை பண்ணேன்னு கேக்குறாரு எல்லார்கிட்டயும். யாருக்கு டச் ஆகுதுன்னு பார்க்கலாம். பாருங்க பாபா எப்படி டெஸ்ட் பண்றாரு. பாபாவுடைய எண்ணங்களை நம்ம கேட்ச் பண்ண முடியுதான்னு பாக்குறாரு. என்ன சோதனை பண்ணிருப்பாரு பாபா? யாருக்கு டச் ஆகுது பாக்குறேன் அப்படின்னு சொல்றாரு. जब थॉट रीडर्स कैच कर सकते हैं तो मास्टर सर्वशक्तिमान नहीं कर सकते हैं. எப்ப உலகத்துல வெளி உலகத்துல கூட பாருங்க,
எண்ணங்களை படிக்கிறவங்க இருக்கிறாங்க, தாட் ரீடர்ஸ். அவங்களால அவங்க ஏதோ சில விஷயங்களை கடைபிடிக்கிறாங்க, சில கல்வி கலைகளை கத்துட்டு இருக்கிறாங்க. அதனால மத்தவங்களுடைய எண்ணங்களை கூட அவங்களால கேட்ச் பண்ண முடியுது. அது போல பாபா சொல்றாரு, தாட் ரீடர்ஸாலே பண்ண முடியும்னா, மாஸ்டர் சர்வசக்திமானால எண்ணங்களை அதாவது சொல்லாமையே எண்ணங்களை கேட்ச் பண்ண முடியாதான்னு கேட்கிறாரு இல்லையா? அப்ப அந்த ஒரு நிலை கூட இருக்கு. மத்தவங்க சொல்லாமையே அவங்களோட எண்ணங்களை நம்மளால கேட்ச் பண்ண முடியும். நல்லா நம்ம முயற்சி பயிற்சி பண்றோம் அப்படின்னா, மத்தவங்களோட வைப்ரேஷனை வச்சே அவங்க எதுக்காக வந்திருக்கிறாங்க, என்ன சொல்ல விரும்புறாங்க, அல்லது என்ன வேணா அவங்க சொல்லலாம், அவங்களுடைய உள்நோக்கம் என்னவா இருக்கு அப்படிங்கறது புரிஞ்சுக்க முடியும். அதான் பாபா சொல்றாரு, மாஸ்டர் சர்வசக்திவானால மற்றவங்களை எண்ணத்தை படிக்க முடியாதா? ये जो बट्टी हुई उनका पेपर नहीं लिया है तो आज पेपर लेते हैं. சோ பாபா என்ன சோதனை பண்ணிட்டு இருந்தாரா, ஒவ்வொருத்தருடைய முகத்தையும் பார்த்து பாபா சொல்றாரு, பட்டி நடந்துச்சு இல்லையா? அந்த காலத்துல எல்லாம் பாபா பட்டிக்காக கூட வருவார் இல்லையா? எந்த குரூப் பட்டி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னா, அந்த பட்டியினுடைய முடிவு நாள்லயோ இல்ல நடுவுலயோ வந்து அவங்களுக்காக ஸ்பெஷலா முரளி சொல்லுவார். அந்த மாதிரி பாபா சொல்றாரு, ஏதோ ஒரு பட்டி முடியிறப்ப பாபா வந்திருக்கிறாரு. அதனால பாபா சொல்றாரு, இந்த பட்டி குழந்தைங்க பண்ணிருக்கிறீங்க, உங்களுக்கு நான் எக்ஸாம் வைக்கணும்ல, அதனால நான் வந்திருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. பட்டி எப்படி பண்ணிருக்கிறீங்கன்னு எக்ஸாம் வைக்கணும்ல. பாஸ் तो सभी हो ही, एक होते हैं पास, दूसरे होते हैं पास विथ ऑनर. பட்டியில எல்லாரும் பாஸ் தான், ஆனா வெறும் பாஸ் ஆனா போதுமா? ஒண்ணு பாஸ் ஆகிறது, ஆனா இன்னொன்னு என்னது, மதிப்புடன் தேர்ச்சி அடைவது, பாஸ் வித் ஹானர் ஆகிறது. அப்ப சாதாரணமா பாஸ் ஆகக்கூடாதுல்ல, லட்சியம் அப்படி இருக்கணும். நல்ல ஒரு மதிப்பெண் எடுத்து நம்ம வெற்றி அடையணும். அந்த லட்சியம் இருந்தாதான் நம்ம அந்த லட்சணங்களை கொண்டு வர முடியும். அடிக்கடி பாபா சொல்லுவார்ல, லட்சியம் எப்போதும் உயர்ந்ததா இருக்கணும். ஏதோ ஏதோ ஒரு பதவி நான் அடைஞ்சிருவேன் அப்படி இருக்கக்கூடாது. உயர்ந்த ஒரு லட்சியம் இருக்கணும். அதான் பாபா சொல்றார், மதிப்புடன் தேர்ச்சி அடையும். पांडव सेना जो है वो शक्तियों के आगे रहते हैं, कोई आगे कोई पीछे रहते हैं. இப்ப பாபா நடுவுல சொல்றாரு, பாண்டவ சேனைகள் அதாவது பிரதர்ஸ பத்தி சொல்றாரு. அவங்க சக்திகளுக்கு முன்னால இருக்கிறாங்க, சிலர் முன்னால இருக்கிறாங்க, சிலர் பின்னால இருக்கிறாங்க அப்படின்னு சொல்றாரு. கோபோ சே ஆப் சக்தியோं के आगे हो या पीछे हो. இப்போ பிரதர்ஸ பார்த்து பாபா கேக்குறாரு, நீங்க சக்திகளுக்கு முன்னால இருக்கீங்களா இல்ல பின்னால இருக்கிறீங்களா? आगे जो दौड़ने चाहेंगे उनको कोई रोक नहीं सकता, अपनी रुकावट रोक सकती है. பாபா சொல்றாரு, முயற்சியில் யார் தீவிரமா ஓட விரும்புறாங்களோ அவர்களை யாராலும் தடுத்து நிறுத்த முடியாது. தன்னுடைய தடைதான் தடுத்து நிறுத்தும். இது எவ்வளவு நோட் பண்ண வேண்டிய ஒரு பாயிண்ட் இல்லையா? இப்ப பாபா சொல்றாரு, பாபா சிலர் நினைக்கலாம் இல்லையா, சில நேரம் பிரதர்ஸ் நினைக்கலாம், பாபா வந்து பெண்களை மட்டுமே முன்னால வைக்கிறாரு, நாம ஏன் வந்து பின்தங்கி இருக்கணுமான்னு நினைக்கலாம். ஆனா பாபா சொல்றாரு, முயற்சியில யாரு வேணா முன்னால போலாம். அதுல வந்து சகோதரிகள் மட்டும்தான் முன்னால போகணும்னு பாபா சொல்ல வரல. மத்தபடி யஜ்யத்துடைய சிஸ்டம், உலகத்துடைய வேர்ல்டு சிஸ்டத்தையும் பாபா மாத்த விரும்புறாரு. ஏன்னா பெண்களை அடிமைப்படுத்தி வச்சிருக்கிறதுனால பாபா பெண்களுக்கு சக்தி கொடுத்து இன்னும் பல விஷயங்களுக்காகவும், ஏன்னா இது புரட்சிகரமான ஒரு ஞானம். பிரதர்ஸ் போய் சொன்னா எல்லாரும் சண்டைக்கு தான் வருவாங்க. அதனாலயும் பாபா வந்து சகோதரிகளை முன்னால வச்சார். இன்னொரு சகோதரிகள் முன்னால இருந்தாதான் எல்லாருமே சென்டருக்கு வர முடியும். பெண்கள் ரொம்ப ஈஸியா சென்டருக்கு வர முடியும். அது பகவான் செய்யக்கூடிய ஒவ்வொரு காரியத்திலும் பல அர்த்தங்கள் இருக்கு. இப்ப ரொம்ப கரெக்டா பாபா என்ன பண்றாரு, சகோதரிகளை முன்னால வச்சிருக்கிறாரு. அதனால பாபா சில நேரம் இந்த பிரதர்ஸ் வந்து இப்படி நினைக்கலாம் இல்லையா, அதாவது நம்ம பின்னால இருக்கிறோமே, ஏன் பாபா நம்மள முன்னால வைக்கலன்னு. அதுக்குதான் பாபா சொல்றாரு, யாரு வேணா முயற்சியில முன்னால போகலாம், அவர்களை யாருமே தடுத்து நிறுத்த முடியாது தன்னுடைய தடையை தவிர. அதாவது நம்ம வந்து நம்மளதான் நம்ம தடுத்துக்கிறோம், நம்மளுடைய குறைபாடுகளால, நம்மளுடைய ஏதோ பழைய சம்ஸ்காரங்களால நாம தீவிரமா முன்னேற மாற்றமே தவிர முயற்சியில. மத்தபடி வேற யாருமே நம்மள முயற்சியில தடுத்து நிறுத்த முடியாது. பாக்கி கோய்க்கு ரோக்னே சே நஹி ருக் சக்தா, யாருமே வந்து முன்னால தீவிரமா முயற்சி செய்து போகிறவங்கள நிறுத்த முடியாதுன்னு சொல்றாரு. वैसे पांडवों को पीछे रहना ही आगे होना है, पीछे किस लिए रहते हैं. பாபா சொல்றாரு, ஆக்சுவலா பாண்டவர்கள் பின்னால் இருப்பதுதான் முன்னால் செல்வது இல்லையா? பாபா ஒரு விஷயத்த செட் பண்றாரு அப்படின்னா அதான் கரெக்டா இருக்கும் இல்லையா?
சரி, பாபா நமக்கு என்ன ரோல் கொடுத்தாரோ அந்த ரோல் கரெக்டா ப்ளே பண்ணும். இப்ப பாண்டவர்கள் நம்ம பின்னால இருக்கோம்னு நினைக்காதீங்க, நீங்க பின்னால இருக்கிறது தான் முன்னால போறது அப்படின்னு சொல்றாரு. पीछे किस लिए रहते हैं? गॉड पीछे रहता है. आप पीछे वाले गॉड हो या आगे वाले? कौन सी जगह अच्छी लगती है? இப்ப பின்னால யார் இருப்பாங்க? காட், அதாவது பாதுகாவலர்கள். இல்லையா, ட்ரெயின்ல கூட காட் இருப்பார் இல்லையா? எங்க இருப்பாரு? கடைசி பெட்டில் தான் இருப்பார். அப்ப காட் யாரு வந்து பாதுகாவலர்களோ அவர்கள் பின்னால இருப்பாங்க. அப்ப பாபா கேக்குறாரு, நீங்க பின்னால இருந்து பாதுகாக்கக்கூடிய பாதுகாவலர்களா இல்ல முன்னால போகணும்னு நினைக்கிறவங்களா? கौन-सी जगह अच्छी लगती है? உங்களுக்கு எந்த இடம் பிடிச்சிருக்குன்னு பிரதர்ஸ் பார்த்து கேக்குறாரு. காட் पीछे रहता है, கைடு आगे रहता है. யார் வந்து காடோ பாதுகாவலரோ அவர் பின்னால இருப்பார். யார் கைடோ வழிகாட்டி அவர் முன்னால இருப்பார். तो गाइड तो आगे है ही, नहीं तो पांडवों को गॉड बनाकर शक्तियों की रखवाली के लिए निमित्त बनाया हुआ है. பாபா சொல்றாரு, நீங்க கைடும் தான், உங்க வழிகாட்டியும் தான், முன்னாலையும் தான் இருக்கிறீங்க. மத்தபடி நீங்க பாண்டவர்கள் இல்லையா? பாண்டவர்களுக்கு உடல் ரீதியா சக்தி நிறைய இருக்குல்ல. அதனால பாபா சொல்றாரு, பாதுகாவலர்களாக சக்திகளின் பாதுகாப்பிற்காக உங்களை கருவியாக்கி நான் வச்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. पांडवों को पीछे रहकर शक्तियों को आगे करना है. பாண்டவர்கள் நீங்க பின்னாலதான் இருக்கணும், சக்திகளை முன்னால வைக்கணும்னு சொல்றாரு. கைடு नहीं बनना है, காட் बनना है. நான் வழிகாட்டியா போறேன்னு நீங்க முன்னால போகாதீங்க, காடா இருந்து, அதாவது பாதுகாவலர்களா இருந்து பின்னால இருங்க அப்படின்னு சொல்றாரு. आप कौन से पुरुषार्थियों की लाइन में हो? पुरुषार्थियों की कितनी लाइनें बनाई हुई हैं? பாபா எல்லார்கிட்டயும் பொதுவா பேசுறாரு. கொஞ்ச நேரம் பிரதர்ஸ்க்காக சொன்னாரு, மத்தபடி பாபா இப்ப சொல்றாரு, புருஷார்த்திகளுடைய எந்த ஒரு லைன்ல நீங்க இருக்கீங்க? புருஷார்த்திகள முயற்சியாளர்கள், முயற்சியாளர்களுடைய எத்தனை லைன் உருவாக்கப்பட்டிருக்கு? अब बाप दादा ऐसा मास्टर सर्वशक्तिमान बनाने की पढ़ाई पढ़ा रहे हैं जो किसकी भी सूरत में उसकी स्थिति और संकल्प स्पष्ट समझ सको. பாப் தாதா இப்படிப்பட்ட மாஸ்டர் சர்வசக்திவானாக ஆகுவதற்கான ஒரு கல்வியை கற்பிக்கிறார். என்ன கல்வி கற்பிக்கிறாரு? மாஸ்டர் சர்வசக்திவான ஆவதற்கான கல்வி. பாபா சொல்றாரு, யார் இந்த கல்வியை நல்லா கத்துக்கிட்டு இருக்காங்களோ அவங்களுடைய தோற்றத்திலேயே அதை பார்க்கலாம். அவங்களுடைய மனநிலை, அவங்களுடைய எண்ணங்கள் எவ்வளவு தெளிவா இருக்கு அப்படிங்கறது அவங்க தோற்றத்துல பார்க்கலாம்னு சொல்றாரு. ஷக்பி நாரகே ஸ்பஷ்ட மாலும் படுஜாய், சந்தேகம் இல்லாம தெளிவா புரிஞ்சுக்க முடியும். ஏக அந்திம் படாய்க்கு ஸ்டேஜ். இப்ப உங்களுடைய படிப்பினுடைய கடைசி நிலை என்ன அப்படின்னா, உங்களால மற்றவர்களுடைய மனநிலையை கூட அவர்களுடைய தோற்றத்தின் மூலமா தெரிஞ்சுக்க முடியும். உங்களால தாட்ஸ் ரீட் பண்ண முடியும்னு சொல்றாரு. அவங்களுடைய முகத்தை பார்த்து நீங்க அவங்க என்ன ஒரு மனநிலையில இருக்காங்கன்னு தெளிவா தெரிஞ்சுக்க முடியும். साकार रूप में थोड़ी सी झलक अंत में दिखाई, जो साकार रूप में साथ थे उन्होंने कई ऐसी बातें नोट की हैं. இது பிரம்மா பாபாவுடைய ரூபத்துல நல்லா தெரிஞ்சுதான். நிறைய பேர் சொல்லியிருக்காங்களே, நிறைய தாதிமார்களுடைய அனுபவம் நம்ம கேட்டிருப்போம். பிரம்மா பாபாவுடைய கடைசி காலத்துல இல்லையா, அந்த கடைசி வருடங்கள்ல பாபா எவ்வளவு வந்து ஒரு ஏஞ்சலிக் ஸ்டேஜ்ல இருந்தார். அவ்வளவு ஒரு ஜொலிப்பு, அவ்வளவு ஒரு ஆன்மீக பொலிவு அவர்கிட்ட இருந்தது. அவர் பக்கத்துல வந்தவங்களுக்கு எல்லாம் தன்னுடைய சரீர உணர்வே மறந்து போச்சு இல்லையா. பாபா பறக்கிற மாதிரி கூட சிலருக்கு தெரிஞ்சது. ஏன் பாபாவோட கையை தொட்டா வந்து பஞ்சு மாதிரி இருக்குமா? ஏன்னா அந்த அளவுக்கு அவர் பௌதிக உடலுடைய உணர்விலிருந்து விலகி இருந்தார். அதான் பாபா சொல்றாரு, சாக்காரத்துல பிரம்மா பாபா இருந்தார் இல்லையா, அவர்கிட்ட பலரும் இந்த விஷயத்த நோட் பண்ணாங்க. ऐसी ही स्थिति नंबरवार सभी बच्चों की होनी है. இப்ப குழந்தைகளாகி நீங்க கூட வரிசைக்கிரமான முயற்சிக்கு ஏற்றார் போல பிரம்மா பாபாவை போன்ற ஒரு நிலையை அடைய போறீங்க. जब ऐसी स्थिति होती जाएगी तब अंतिम स्वरूप और भविष्य स्वरूप आप सभी की सूरत से सभी को स्पष्ट दिखने में आएगा. நீங்க அப்படி முயற்சி செய்து செய்து நல்ல ஒரு நிலையை அடையும் போது உங்களுடைய அந்த கடைசி ஃபரிஷ்தா ஸ்டேஜ், அதுக்கப்புறம் எதிர்காலத்தினுடைய அந்த தேவ சொரூபம், இது எல்லாமே உங்களுடைய தோற்றத்துல மற்றவர்களுக்கு கூட தெளிவா அனுபவம் ஆகும். जब तक साक्षात साकार रूप नहीं बने हैं तब तक साक्षात्कार नहीं हो सकता है.
நீங்க எந்த அளவுக்கு முயற்சி செய்து சாக்ஷாத் பிரம்மா பாபாவை போல ஆகணும். அது வரைக்கும் எது வரைக்கும் அந்த மாதிரி ஆகலையோ அது வரைக்கும் உங்க மூலமா தெய்வீக காட்சிகள் கிடைக்க முடியாதுன்னு சொல்றேன். எப்படி ஆகணும்? நம்ம நல்ல முயற்சி செய்து சாக்கார பிரம்மா பாபாவை போல ஆகணும்னு சொல்றாரு. அப்படி ஆகல அப்படின்னா சாட்சாத்காரம் கிடைக்காது. इसलिए इस सब्जेक्ट पर अति समीप रत्नों को ध्यान देना है. அதனால இந்த சப்ஜெக்ட்ல முக்கியமா ரொம்ப நெருக்கமான ரத்தினங்களா எந்த ஆத்மாக்கள் இருக்கிறீங்களோ அவங்க இதுல கவனம் செலுத்தணும். இல்லையா? மத்தவங்களுடைய எண்ணத்தை கூட நம்மளால உணர முடியுதா? இல்ல பகுத்தறியணும் இல்லையா? நம்மளுடைய மனம் புத்தி தெளிவா இருந்தா மத்தவங்களுடைய உள்நோக்கத்தை ஈஸியா பகுத்தறிய முடியும். நமக்குள்ளேயே மைண்ட்ல நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கு, நிறைய வீணான விஷயங்களை போட்டு மனசை குழப்பிக்கிட்டே இருக்கிறோம் அப்படின்னா அப்ப மத்தவங்களுடைய உள்நோக்கத்தை கண்டறிய முடியாது. அவங்க என்ன சொல்றாங்களோ அதை அப்படியே நம்புவோம். ஆனா உண்மையில அவங்களோட உள்நோக்கம் என்னன்னு கண்டறியணும்னா நம்ம மைண்ட் வந்து தெளிவா இருக்கணும். மனம் புத்தி பாபா கிட்ட இருக்கணும். அதான் பாபா சொல்றாரு, நீங்க கடைசி ஸ்டேஜ் அடையும் போது ஈஸியா உங்களால மத்தவங்கள எண்ணங்களை கூட அவங்கள மனநிலையை கூட அவங்கள முகத்தை வச்சு நீங்க சொல்லிடுவீங்கன்றார். जितना समीप उतना ही स्वयं भी स्पष्ट और दूसरे भी उनके आगे स्पष्ट दिखाई देंगे. எந்த அளவிற்கு நீங்க முழுமை நிலைக்கு அருகாமையில போயிட்டு இருப்பீங்களோ நீங்க தெளிவா இருப்பீங்க. இன்னொன்னு மற்றவர்களும் உங்க முன்னால தெளிவா தென்படுவாங்க. அதாவது யார் எப்படிப்பட்டவங்க உங்களால அவங்கள பார்த்த உடனே ஈஸியா சொல்ல முடியும் அப்படின்னு சொல்றார். जितना जितना जिसका पुरुषार्थ स्पष्ट होता जाता है उतना ही उनकी प्रारब्ध स्पष्ट होती जाती है और अन्य भी उनके आगे स्पष्ट होते जाते हैं. இந்த வரிகள் எல்லாம் நோட் பண்ணணும். எந்த அளவிற்கு உங்களுடைய முயற்சி தெளிவா இருக்குமோ ரொம்ப கரெக்டா அக்யூரேட்டா நல்ல முயற்சி பண்றோம் இல்லையா? பௌதிக உடலின் உணர்வை விட்டு நல்ல ஆத்ம உணர்வுல சக்திசாலியா பாபாவுடைய நினைவுலயே நம்ம இருக்கிறோம் அப்படின்னா எந்த அளவுக்கு அந்த மாதிரி தெளிவா முயற்சி பண்றோமோ, வெறும் மேலோட்டமா முயற்சி பண்ணாம நல்ல ஆழமா முயற்சி பண்றோமோ அந்த அளவுக்கு நான் நல்ல பலனை அடைஞ்சிட்டு இருக்கிறேன்னு நமக்கு நல்ல அனுபவம் ஆகுமா. இப்ப தனக்கு அந்த அனுபவம் தெளிவா இருக்கும், கூடவே மற்றவர்களும் அவங்க முன்னால தெளிவா இருப்பாங்க. அதாவது அவங்களுக்கு தெளிவா மற்றவங்களை ஈஸியா பகுத்தறிய முடியும். ஸ்பஷ்ட அர்த்தாத் சந்துஷ்ட். जितना संतुष्ट होंगे उतना ही स्पष्ट होंगे. இப்ப தெளிவா இருக்கிறது அப்படின்னாலே திருப்தியா இருக்கும். எந்த அளவுக்கு திருப்தியா இருப்போமோ அந்த அளவுக்கு தெளிவா இருப்போம்னு சொல்றாரு இல்லையா? சுய முயற்சி மீது ஒரு திருப்தி இருக்கும், நான் நல்லா முயற்சி பண்ணிட்டு இருக்கிறேன் அப்படின்னு. स्पष्ट बच्चों को साकार रूप में कौन से शब्द कहते थे? साफ और सच्चा. இப்ப தெளிவா இருக்கிறதுனா என்ன? முயற்சி வந்து தெளிவா பண்ணணும்னு சொல்றாரு இல்லையா? அப்படின்னா என்னது அப்படின்னா பிரம்மா பாபா அதை பத்தி சொல்லுவாராம். சாஃப் और சச்சா, அதாவது பரிசுத்தமானவர்கள், உண்மையானவர்கள். எப்படி பாருங்க, ஒவ்வொரு விஷயத்துடைய ஆழத்துக்கு கொண்டு போறாரு பாபா. முதல்ல மேலோட்டமான விஷயத்த சொல்றாரு, அப்படி கொஞ்சம் கொஞ்சமா என்ன பண்றாரு, அதோடைய ஆழத்துக்கு கொண்டு போறாரு. தெளிவா முயற்சி பண்றது அப்படின்னு சொன்னாரு. தெளிவா முயற்சி பண்றதுனா என்ன? சுத்தமா இருப்பாங்க, சத்தியமா இருப்பாங்க இல்லையா? உண்மையா இருப்பாங்க, கரெக்டா முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? வெறும் மேலோட்டமா நான் நல்லா யோகா பண்றேன், நல்லா கிளாஸ் எடுக்கிறேன் அப்படின்னு இல்லாம உண்மையா மனசார இல்ல அவங்க மனசுல கூட பாபா என்ன சொல்றாரோ அதன்படி நடப்பாங்க, ஆத்ம உணர்வுல இருப்பாங்க. அப்படி பாபா சொல்றாரு சுத்தமா சத்தியமா இருக்கிறவங்க அவங்க தெளிவா இருக்கிறவங்கன்னு சொல்றாரு. जिसमें सच्चाई और सफाई है वो सदैव स्पष्ट होता है. இது நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட். யாரிடம் சத்திய தன்மையும் பரிசுத்த தன்மையும் இருக்குமோ அவங்க சதா தெளிவா இருப்பாங்க. யாரிடம் சத்திய தன்மையும் பரிசுத்த தன்மையும் இருக்குமோ அவங்க சதா தெளிவா இருப்பாங்க இல்லையா? யாரு சத்தியமா நேர்மையா இருப்பாங்களோ வெளி உலகத்துல கூட பாருங்க ரொம்ப ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டா இருப்பாங்க, வெட்டு ஒண்ணு துண்டு ரெண்டு அப்படி இருப்பாங்க இல்லையா? எதுக்குமே அவங்க பயப்பட மாட்டாங்க, கவலைப்பட மாட்டாங்க, குழப்பம் அடைய மாட்டாங்க, ஏன்னா சத்தியமா இருக்கிறாங்க. जब सफाई होती है तो भी सभी वस्तु स्पष्ट देखने में आती है. ये लेसन बट्टी की पढ़ाई का लास्ट लेसन है. எப்படி பாருங்க, வீட்டை கூட சுத்தம் பண்றோம் இல்லையா? பொருட்கள் மேல நிறைய தூசி படிஞ்சிருந்தா என்ன ஆகுது, அந்த பொருளை பார்க்கவே தெளிவா தெரியாது. ஆனா சுத்தம் பண்ணும்போது என்ன ஆகுது, தெளிவா தென்படுதுல. அது போல பாபா சொல்றாரு, நீங்க சத்தியமா சுத்தமா நேர்மையா இருக்கிறீங்க அப்படின்னா அப்ப நீங்க உங்களுடைய முயற்சி கூட ரொம்ப தெளிவா இருக்கும்னு சொல்றாரு. இந்த லெசன் தான் பட்டியினுடைய பாடத்தின் கடைசி லெசன். यही एग्जाम्पल बनना है.
குழந்தைங்க இப்படிப்பட்ட உதாரணங்களாக ஆகணும். जो किसी भी बात में एग्जाम्पल बनते हैं उनको उसका फल एग्जाम में एक्स्ट्रा मार्क्स मिलते हैं. அப்ப நீங்க முயற்சி செய்து மத்தவங்களுக்கு முன்னுதாரணமா ஆகணும். முன்னுதாரணமா ஆனா என்ன கிடைக்கும்? பாபா சொல்ல எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்குறேன்றார். யார் வந்து சீக்கிரமா முயற்சி செய்து பாபா சொன்ன மாதிரி சத்தியமா பரிசுத்தமா தெளிவா ஆயிடுவீங்களோ அவங்களுக்கு எக்ஸாம்ல எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கொடுக்குறேன். 4 सब्जेक्ट्स विशेष ध्यान में रखनी है. அதுக்கும் பாபா சொல்லார் 4 சப்ஜெக்டுகளை விசேஷமா நீங்க கவனம் செலுத்தணும். பொதுவா என்ன 4 சப்ஜெக்ட் சொல்லுவாரு பாபா? நம்மளுடைய தார்மீக கல்வியில 4 சப்ஜெக்ட் என்ன இருக்கு? ஞானம், யோகா, தாரணா, சேவா. ஞானம், யோகம், தாரணை, சேவை இல்லையா? ஆனா இன்றைக்கு இந்த முரளியில பாபா வித்தியாசம் என்ன சொல்றாருன்னா இது வந்து பட்டியினுடைய லெசன் சொல்றாரு, பட்டியினுடைய சப்ஜெக்ட்னு சொல்றாரு. एक याद का बल, स्नेह का बल, सहयोग का बल और सहन का बल. 4 சப்ஜெக்ட் பாபா சொல்றார். ஒன்று நினைவின் பலம், அடுத்தது அன்பின் பலம், இன்னொன்னு ஒத்துழைப்பின் பலம், அடுத்தது சகித்து கொள்வதின் பலம். வித்தியாசமா இருக்கு இல்லையா? ஒண்ணு நினைவின் சக்தி இல்லையா, அடுத்து அன்பின் சக்தி, அடுத்து ஒத்துழைப்பது, உதவி செய்யறது, ஒத்துழைக்கிறது, இந்த சக்தி, மற்றும் சகித்து கொள்வதன் சக்தி. இந்த 4 சப்ஜெக்ட்ல இந்த 4மே விசேஷமா பட்டினுடைய சப்ஜெக்ட்னு சொல்றாரு. அவங்க அந்த குரூப்ல பட்டி பண்ணிருக்காங்க இல்லையா, இந்த குணங்களை வச்சு முக்கியமா ஸ்பெஷலா பட்டி பண்ணிருக்காங்க. சோ இது 4த்துலயுமே நீங்க விசேஷமா கவனம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. ये 4 बातें विशेष इस बट्टी की सब्जेक्ट्स थी. इन 4 बातों में बाप दादा ने रिजल्ट क्या निकाली. இப்ப பட்டினுடைய விசேஷமான முக்கியமான சப்ஜெக்ட்ஸா இதெல்லாம் இருந்திருக்கு. இதை நோட் பண்ணி வச்சுக்கணும். நினைவு, அன்பு, ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை, இந்த 4 விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இதுல பாபா என்ன ரிசல்ட் பார்த்தாரு இல்லையா? யாரெல்லாம் பட்டி பண்ணாங்களோ அவங்கள ரிசல்ட் பாக்குறாரு இல்லையா? பட்டி பண்ணி முயற்சி செய்து எந்த அளவுக்கு இவங்கெல்லாம் எந்த ஒரு சதவீதத்துல மார்க் வாங்கியிருக்கிறாங்க அப்படின்னு. हर्ष की ही रिजल्ट है. सभी बल एक समान होने में कुछ परसेंटेज की कमी है. பாபா சொல்லாரு எல்லாருடைய ரிசல்ட் நான் பார்த்தேன், மகிழ்ச்சியான ரிசல்ட் தான் இல்லையா? நல்லாதான் நீங்க பட்டி பண்ணிருக்கிறீங்க, நல்ல முன்னேற்றம் அடைஞ்சிருக்கிறீங்க, மகிழ்ச்சி அடையலாம்னு சொல்றாரு. ஆனா இந்த 4 பலங்களும் ஒரே சமமா இல்லை, பர்சன்டேஜ் இருக்குன்னு சொல்றாரு, சதவீதத்தினுடைய குறைவு இருக்கு. बल चारों ही हैं लेकिन चारों की ही समानता हो. 4 பலங்களும் இருக்கு இல்லையா? 4மே பலம் தான். என்ன 4 பலம் சொன்னாரு? நினைவு, அன்பு, சகிப்புத்தன்மை. நினைவு, அன்பு, ஒத்துழைப்பு, சகிப்புத்தன்மை. பாபா சொல்றாரு இந்த 4 பலங்களும் குழந்தைங்களுக்குள்ள இருக்குதான், ஆனா சமமா இல்லை, ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சதவீதத்துல இருக்கு. तो रिजल्ट क्या हुई? அப்ப என்ன ரிசல்ட் சொல்லலாம்? 75% पास, बाकी जो 25% कमी है वो सिर्फ उसकी है कि सर्व बल समान हो. 75% பாஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆனா 25% குறை இருக்கு. அதற்கு காரணம் என்னன்னா எல்லா விதமான பலங்களும் உங்களுக்கு சமமா இல்லைன்றார். कोई में कोई बल विशेष है, कोई में कोई बल विशेष है. சிலருக்குள்ள சில பலம் விசேஷமா இருக்கு இல்ல, சிலருக்கு ரொம்ப அன்பா இருப்பாங்க இல்ல, சிலர் வந்து நல்லா உதவி செய்வாங்க, சிலருக்குள்ள சகிப்புத்தன்மை நல்லா இருக்கும், சிலர் நல்லா யோகா பண்ணுவாங்க. ஆனா பாபா என்ன விரும்புறாரு? இது எல்லாமே சமமா இருக்கணும். அப்ப இதுல இன்னைக்கு இந்த முரளி கேட்கிறோம் இல்லையா? அப்ப இந்த 4 விஷயங்களும் எனக்குள்ள சமமா இருக்கணும், இந்த 4த்துலயுமே நான் எக்ஸ்பர்ட்டா இருக்கணும், அந்த மாதிரி ஒரு கவனம் கொடுத்து நம்ம முயற்சி பண்ணணும். பாபா சிலருக்குள்ள சில விசேஷத்தன்மைகள் அதிகமா இருக்கு, சிலது கம்மியா இருக்கு. चारों बल जब समान हो तब समझो संपूर्ण. பாருங்க இது இன்னொரு அடையாளம். எப்ப இந்த 4 பலங்களும் சமமா இருக்குமோ அப்பதான் முழுமை நிலை அடைஞ்சீங்கன்னு சொல்லலாம். அதாவது முழுமை நிலைக்கு பக்கத்துல போயிட்டீங்க. அது எல்லாமே சமமாயிடுச்சுன்னா முழுமை அடைஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. இதுவும் முக்கியமா நோட் பண்ண வேண்டிய பாயிண்ட் இல்லையா? நான் முழுமை தன்மைக்கு அருகாமையில போறோம்னா முதல்ல என்ன ஒரு அடையாளம் சொல்லியிருந்தாரு? இந்த முரளி ஸ்டார்டிங்லயே சொன்னாரு இல்லையா? என்ன சொல்லியிருந்தாரு ஞாபகம் இருக்குங்களா? சப்தத்துல வர்றதும் சப்தத்தை கடந்து போறதும் ரொம்ப ஈஸியா இருக்கு. தெளிவா இருக்கணும்.
உண்மையா இருக்கணும், சஃபாய், உண்மையா இருக்கணும், தெளிவா இருக்கணும். ம். தூய்மை, உண்மை. அதாவது எந்த அளவுக்கு தூய்மை, முயற்சியில உண்மை. முன்னேறுவோமோ தெளிவா இருப்போம்னு சொன்னாரு. மத்தவங்களை தாட்ஸ் பரிசுத்தம் ஈஸியா ரீட் பண்ண முடியும்னு சொன்னாரு. பரிசுத்தமா இருப்பாங்க, டக்குன்னு போகக்கூடியதா சத்தியமா இருப்பாங்க அப்படின்னு சொன்னாரு. இன்னொன்னு இருக்கும்னு சொன்னாரு. இல்லையா, முயற்சி செய்யறது, சேவை பண்றது எல்லாம் ஈஸியா இருக்கும்னு சொன்னாரு. இப்ப அடுத்தது என்ன சொல்றாரு, இந்த 4 பலங்கள் சொன்னார் இல்லையா, நினைவுங்கிற பலம். ஆக்சுவலா இதெல்லாம் குணங்கள் இல்லையா. நினைவு வந்து யோகா பண்றது, மீதி 3மே குணம் இல்லையா. அன்புங்கிறது ஒரு குணம், சகயோகம் அதாவது ஒத்துழைக்கிறது, உதவி செய்வது இல்லையா, அது ஒரு பண்பு தானே அது. அடுத்து சகித்துக் கொள்வது, இதெல்லாம் குணம். ஆனா பாபா இதை என்ன சொல்றாரு, பலம் அப்படின்னு சொல்றாரு இன்னைக்கு. அதாவது இந்த குணங்கள்லாம் எப்ப நல்லா நிறைய உங்ககிட்ட இருக்குமோ அது ஒரு பலமா மாறிடும். இப்படி தைரியம் வந்து ஒரு குணம் இல்லையா. ஆனா நல்லா தைரியசாலியா இருக்கிறவங்க எவ்வளவு பலசாலியா இருக்காங்க, சக்திசாலியா இருக்கிறாங்க. அப்படி சில குணங்கள் தான் என்ன ஆயிடுது, பலமா மாறிடுது. அப்ப பாபா இந்த 3 விஷயங்களை, 3 குணங்களை வந்து பாபா இன்னைக்கு பலம்னு சொல்லியிருக்கிறாரு. சோ இந்த 4 பலங்களும், அதாவது நினைவின் பலம், அன்பின் பலம், சகயோகத்துடைய அதாவது ஒத்துழைக்கக்கூடிய பலம், இன்னொன்னு சகிப்புத்தன்மையின் பலம். இந்த 4 பலங்களும் சமமாயிடுச்சுன்னா நீங்க முழுமை தன்மை அடைஞ்சிட்டீங்கன்னே சொல்லலாம். நான் பாருங்க இந்த குணங்களுக்குலாம் எவ்வளவு சக்தி இருக்கு. इस अवस्था में शरीर छूट जाए तो भविष्य रिजल्ट क्या होगी. அப்ப சபையில இருக்க சிலர் கேக்குறாங்க பாபா கிட்ட, பாபா இப்ப எங்களுக்கு ஒரு 25% குறைவா இருக்குன்னு சொல்றீங்கல்ல, ஒருவேளை இந்த நிலையில நாங்க சரீரம் விட்டு போயிட்டோம்னா அப்ப எங்களுக்கு எதிர்காலத்துடைய ரிசல்ட் என்ன இருக்கும், என்ன பதவி அடைவோம் அப்படின்னு கேக்குறாங்க. அதுக்கு பாபா என்ன பதில் சொல்றாரு பாருங்க. जैसे पुरुषार्थी होते हैं फिर भी हिम्मतवान तो है ना, तो बाप दादा का भी प्रतिज्ञा की हुई है बच्चों से कि हिम्मते बच्चे मददते बाप. இப்போ முயற்சியும் பண்ணியிருக்கிறீங்க இல்லையா, குறைவு இருக்குது இல்லையா, 25% கம்மியா தான் இருக்கு. ஆனாலும் தைரியம் வச்சு குழந்தைங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கிறீங்க. அதனால குழந்தைகளின் தைரியம் இருந்தால் தந்தையின் உதவி கிடைக்கும். ऐसी हिम्मत रख चलने वाले अंत तक इस ही हिम्मत में रहते रहेंगे तो ऐसे हिम्मतवान बच्चों को कुछ मदद मिल जाती है. இப்போ தைரியம் வைத்து முயற்சி பண்றீங்க, கடைசி வரைக்கும் அந்த மாதிரி தைரியம் வைத்து முயற்சி பண்ணிட்டே இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா தந்தையின் உதவி கிடைச்சிடும் இல்லையா. ஒருவேளை அடுத்த நொடி திடீர்னு ஏதோ சரீரம் விடுற மாதிரி நிலைமை வந்தா கூட, ஆனா அவங்க நல்லா முயற்சி பண்ணிட்டே இருக்கிறாங்க அப்படின்னா கடைசி நிலை நல்லா இருக்கும்னு சொல்றாரு. அடுத்த பிறவியும் நல்லா இருக்கும், சத்தியுகத்திலும் நல்ல பதவி கிடைக்கும். सभी से बुद्धियोग हटाकर अंत में एक की याद में रहने का जो पुरुषार्थी है उसे मदद मिलने के कारण सहज हो जाता है. இப்ப நீங்க அடிக்கடி இந்த மாதிரி பயிற்சி பண்றீங்க, அதாவது புத்தியோகத்தை மற்ற அனைத்து விஷயங்களிலிருந்தும் துண்டித்து ஒரு தந்தையோட நினைவுலயே இருக்கிறதுக்கான முயற்சி பண்ணிட்டே இருப்பீங்க அப்படின்னா கடைசி நேரத்துல தந்தையின் உதவி கிடைத்து அது ஈஸியாயிடும். ஆனா நான் இப்ப சரியா முயற்சி பண்ணல, பரவாயில்ல நான் அப்புறம் பாத்துக்கிறேன், கடைசி ஸ்டேஜ் வரும்போது பாத்துக்கிறேன் அப்படி விட்டுட்டா அப்ப வந்து கடைசி நேரத்துல கண்டிப்பா பாபா நினைவு, அதாவது முயற்சி பண்ணிட்டே இருப்போம் கடைசியில கூட. ஏன்னா இப்ப நான் ஒரு நல்ல ஒரு நிலை அடையல, நல்ல ஒரு மனப்பக்குவத்தை உருவாக்கிக்கல. அதான் பாபா சொல்றாரு, இப்ப நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்கன்னா கடைசியில பாபாவோட ஹெல்ப் கிடைக்கும். இப்ப முயற்சியில கவனம் கொடுக்கல, ரொம்ப வந்து அலட்சியமா இருக்கிறோம் அப்படின்னா அப்ப வந்து பாபாவுடைய ஹெல்ப் கிடைக்கும்னு சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா யாருக்கு பகவானுடைய ஹெல்ப் கிடைக்கும், கடைசி வரை கூட சொன்னார் இல்லையா, கடைசி வரை முயற்சி தைரியம் உள்ளது, தைரியம் வைத்து ஹிம்மத்தே பச்சே மதத்தே பாப். அதாவது தைரியம் வைத்து யார் முயற்சி செய்வார்களோ, இதுக்கு என்ன அர்த்தம், இதோட ஆழமான அர்த்தம் என்ன, யார் தன் தரப்பிலான முயற்சியை பண்ணுவாங்களோ அவங்களுக்கு தான் கடவுளுடைய உதவி கிடைக்கும். நான் ஒண்ணுமே பண்ண மாட்டேன், நான் பாபா குழந்தை ஆனா எனக்கு பாபா ஹெல்ப் பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடாதுல்ல. இல்ல விதிமுறையே இதுதான், நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு கடவுளுடைய உதவி கிடைக்கும். நமக்கு மட்டும் இல்ல, வெளி உலகத்துடைய ஆத்மாக்களுக்கும் இதுதான் விதிமுறை. அவங்களுக்கு பகவானை பத்தி தெரியலனா கூட யார் வந்து கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்களோ, முயற்சி பண்றாங்களோ, தைரியம் வைக்கிறாங்களோ அவங்களுக்கு பாபா ஹெல்ப் பண்றார். அவங்க எந்த ரூபத்துல கடவுளை நினைச்சாலும் சரி. இப்ப இறைவனுடைய உதவி அடையணும்னு அதற்கான விதிமுறை என்ன, தைரியம் வைத்து என்னால முடியும், நான் கண்டிப்பா செய்யறேன் அப்படின்னு நினைச்சு தைரியம் வைத்து நான் தன் தரப்பிலான மொத்த முயற்சியும் நம்ம பண்ணணும். அப்ப கண்டிப்பா பாபாவுடைய ஹெல்ப் கிடைக்கும். திடீர்னு நம்ம எதிர்பார்க்காம மாதிரி ஏதோ ஒரு சூழ்நிலை வந்தா கூட, அடுத்த நொடி மரணமே வந்தா கூட பாபா சொல்ல தைரியம் வச்சு யார் முயற்சி பண்ணிருப்பாங்களோ கடைசி ஸ்டேஜ்ல நான் ஹெல்ப் பண்ணுவேன், அவங்களுக்கு ரொம்ப ஈஸியா அந்த ஆத்மா
பாபா நினைவுல ஷரீரம் விட்டு போறதுக்கான எல்லா உதவியும் நான் செய்வேன்னு சொல்றேன். स्कॉलरशिप मिलेगी वा नहीं वो फिर है अंत तक हिम्मत रखने पर. இப்ப கடைசி வரைக்கும் முயற்சி பண்ணிட்டே நல்ல ஒரு தைரியம் வச்சு முயற்சி பண்றாங்கன்னா ஸ்காலர்ஷிப் கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குன்ற. जितना बहुत समय से हिम्मत में चलते रहेंगे वो बहुत समय का लिंक टूटा नहीं तो गैलप कर सकता है. எந்த அளவிற்கு நீண்ட காலம் தைரியம் வைத்து நல்ல முயற்சி பண்ணிருப்பாங்களோ அப்ப கடைசி நேரத்துல கண்டிப்பா ஈஸியா அவங்களால கேலப் பண்ண முடியும் அப்படின்னு சொல்றாரு. अगर अभी भी कारणे अकारणे बहुत समय के हिम्मत का लिंक टूट जाता है तो फिर स्कॉलरशिप लेना मुश्किल है. இப்போ காரணம் ஏதோ காரணம் சொல்றாங்க அல்லது காரணங்கள் இல்லாம கூட சரியா முயற்சி பண்ணல, அதாவது ஒரு நீண்ட கால முயற்சி இருக்கணும்னு பாபா எதிர்பார்க்கிறார். நான் இப்பெல்லாம் விட்டேன், கடைசி நேரத்துல வேகமா ஓடுறேன், கடைசி நேரத்துல வேகமா முயற்சி பண்றேன் அப்படின்னா கூட நல்ல மார்க் போட முடியாதுல்ல. ஏன்னா இவ்வளவு காலம் நான் சரியா முயற்சி பண்ணல, இவ்வளவு காலம் சரியா முயற்சி பண்ணலாம், கடைசியில பிடிக்கிறது கூட கஷ்டம் தானே. அதனால பாபா என்ன சொல்ல வர்றாரு, நீண்ட கால முயற்சி தேவை. ஏன்னா என்ன பண்றோமோ அதற்கான பலன் தான். சிலர் நீண்ட காலம் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க, ஆரம்பத்துல இருந்தே உழைக்கிறாங்க. சிலர் நான் கடைசியில உழைக்கிறேன் அப்படின்றாங்க. அப்ப 2 பேருக்கும் எப்படி ஒரே மாதிரி மார்க் கொடுப்பாரு? யார் ஆரம்பத்துல இருந்தே உழைக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பா நல்ல மார்க் கிடைக்கும் இல்லையா. ஆனா இப்போ இவ்வளவு காலம் கூட விட்டுட்டா கூட இனிமேல இருந்தாவது நல்லா முயற்சி பண்ணணும். ஏன்னா பாபா நீண்ட கால ஒரு முயற்சி எதிர்பார்க்கிறார். அதான் பாபா சொல்றாரு, நீண்ட கால முயற்சி இல்ல, லிங்க் அடிக்கடி துண்டிக்கப்படுது அப்படின்னா ஸ்காலர்ஷிப் எடுக்கிறது கஷ்டம். अगर बहुत समय का लिंक अंत तक रहा तो एक्स्ट्रा हेल्प मिल सकती है. நீண்ட காலத்துடைய லிங்க் இல்லையா, பாபா கூட லிங்க் இருக்கணும், பாபா கூட நினைவின் தொடர்பு இருக்கணும்ல இல்லையா. அடிக்கடி ஜானகி தாதி சொல்லுவாங்க, யோகா அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா ரிலேஷன்ஷிப் அண்ட் கனெக்ஷன் வித் காட், ரிலேஷன்ஷிப் அண்ட் கம்யூனிகேஷன் வித் காட். கடவுள்கிட்ட நமக்கு உறவு இருக்கு, கூடவே தொடர்பும் இருக்கணும்ல. உறவு எப்பவுமே தான் இருக்கு, பக்தி மார்க்கத்துல கூட இருந்தது, ஆனா நமக்கு தெரியாம இருந்தது. இப்ப அந்த உறவை பத்தி நம்ம நல்லா தெரிஞ்சுக்கிட்டோம், ஆனா இப்ப கம்யூனிகேட் பண்ண தெரியும். இந்த உடல் உணர்வை மறந்தாதான் உலக விஷயங்கள் எல்லாம், இந்த நினைவை மறந்தாதான் அவர்கிட்ட லிங்க் கிடைக்கும், பவர்ஃபுல்லா அந்த லிங்க் அனுபவம் பண்ண முடியும். பட் நான் உடல் உணர்வை சரியா விடுறதுக்கான முயற்சி பண்ணல, ஏதோ மேலோட்டமா பாபா பாபான்னு நினைக்கிறேன், பக்தி மார்க்கத்துல முன்னால தெரியாம நினைச்சிட்டு இருந்தேன், இப்ப தெரிஞ்சு சும்மா மேலோட்டமா நினைக்கிறேன் அப்படின்னா அப்ப லிங்க் அவரோட கனெக்ட் ஆயிருக்குன்னு சொல்ல முடியாது இல்லையா. எந்த அளவுக்கு இந்த பௌதிக உடலின் உணர்வுல இருந்து விலகி இருப்போமோ, இந்த உலக விஷயங்களையே நினைச்சிட்டு இருக்கிறத மறந்து ஸ்ரீ பாபாவுடைய நினைவுல இன்னொன்னு அவர் சொல்லக்கூடிய பயிற்சிகள்ல ஈடுபட்டு இருப்போமோ அப்பதான் லிங்க் அவர்கிட்ட இருக்குன்னு அர்த்தம். அப்பதான் அந்த ஒரு அவ்யக்த நிலையில இருக்கிறோம் அப்படின்னு அர்த்தம். அப்பதான் பாபா சொல்றாரு, அப்பதான் தந்தையுடைய உதவி உங்களுக்கு அனுபவம் ஆகும். இல்லைன்னா அவர் சிக்னல் கொடுத்தா கூட நம்மளால கேட்ச் பண்ண முடியாதுல்ல. ஏன்னா மனம் புத்தி எங்க இருக்குதோ அதுதான் நம்ம அனுபவம் பண்ணுவோம். மனம் புத்தி உலக விஷயங்கள்ல உடல் உணர்வுல இருந்ததுன்னா பாபாவுடைய சிக்னல் கேட்ச் பண்ண முடியாது. அதனால பாபா சொல்ல வர்றாரு, நீண்ட காலம் உங்களுடைய இணைப்பு தந்தையிடம் கரெக்டா இருக்கு அப்படின்னா கண்டிப்பா எக்ஸ்ட்ரா உதவி உங்களுக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கும். इसलिए अब यही लास्ट लेसन पक्का करा रही हैं. இதான் கடைசி நேர லெசன்னு சொல்றார். இதை பாபா உறுதிப்படுத்த விரும்புறார். இப்ப அடிக்கடி நம்ம தன்னைத்தான் சோதனை பண்ணணும், என்னோட லிங்க் பாபா கிட்ட கரெக்டா இருக்கா. அப்படி இருந்ததுன்னா ஓகே தான், எதை பத்தி கவலைப்பட வேணும். அப்படி இல்லை அப்படின்னா இல்லையா, நான் ஒரு விஷயத்த நினைக்கிறேன் அல்லது பாபா கிட்ட ஒரு விஷயத்த கேட்கிறேன், பாபா எனக்கு கொடுக்குற சிக்னல் எனக்கு அனுபவம் ஆகுதா, அந்த நேரத்திலேயே பாபா சொல்றது தெரியுதா, இல்ல முரளிலையாவது என்னால அதை கேட்ச் பண்ண முடியுதா, இல்ல யார் மூலமாவது பாபா எனக்கு சொல்றாரா, அப்ப என்னோட லிங்க் கரெக்டா இருக்கு. இல்ல லிங்க் சரியில்லை அப்படின்னா அது சரி பண்ணணும். கரெக்டா பாபாவோட ஸ்ரீமத் படி நடக்கிறேனா, நான் ஆத்ம உணர்வுல தான் இருக்கிறேனா, அப்ப லிங்க் கரெக்டா இருக்கும். இல்லைன்னா என்ன விஷயத்த நான் சரியா பண்ணல, எதனால லிங்க் சரியில்லைன்னு பார்த்து அதை சரி பண்ணிக்கணும். अभी तक टोटल रिजल्ट में क्या देखा, सर्विस के सब्जेक्ट में इंचार्ज बनना आता है लेकिन याद के सब्जेक्ट में बैटरी चार्ज करना बहुत कम आता है. மொத்த ரிசல்ட்ல பாபா என்ன பாக்குறாருன்னா, சேவைங்கிற சப்ஜெக்ட்ல இன்சார்ஜ் ஆகுறது தெரியுது, இல்ல பொறுப்புகளை எடுத்து பண்றோமா, ஆனா நினைவுங்கிற சப்ஜெக்ட்ல தந்தையின் நினைவால பேட்டரியை சார்ஜ் பண்றது, அதாவது ஆத்மாங்கிற பேட்டரியை சார்ஜ் பண்ணிக்கிறது கம்மியா இருக்குன்னு சொல்ற. समझा. साकार रूप में अनुभव देखा, साकार रूप में सर्विस की जिम्मेवारी सभी से ज्यादा थी, बच्चों में उनसे कितनी कम है.
பிரம்மா பாபாவை பாத்தீங்க இல்லையா, அவருக்கு சேவையின் பொறுப்பு நிறைய இருந்தது. குழந்தைங்களுக்கு அவரை ஒப்பிடும்போது கம்மியா தான் இருக்குன்னு சொல்றாரு. बच्चों को सिर्फ सर्विस की ड्यूटी है, लेकिन साकार रूप में तो सभी ड्यूटी थी. संकल्पों का सागर தான். குழந்தைங்க எவ்வளவு சர்வீஸ் இருக்குன்னு சொல்றீங்க, ஆனா பிரம்மா பாபாவை போல சர்வீஸ் யாரும் பண்ணலன்ற. அவருக்கு நிறைய பொறுப்புகள் இருந்தது. நீங்க சேவை மட்டும் தான் பண்றீங்க, பட் எத்தனை சென்டர்ஸோட பொறுப்பு அவருக்கு இருந்தது இல்லையா, எத்தனை பாபா குழந்தைங்க, அதுவும் அப்பதான் புதுசா பாபா வந்து இவர் மூலமா புரட்சிகரமா அந்த ஞானத்தை சொல்றாரு. அப்ப எவ்வளவு அவருக்கு விஷயங்களை ஃபேஸ் பண்ண வேண்டி இருந்தது. பிரம்மா பாபா எப்படி இருந்தாரா, எண்ணங்களின் கடலா இருந்தாரா, அதாவது நிறைய தாட்ஸ் அவருக்கு ஓடிட்டு இருந்தது. ஏன்னா பலருடைய செய்தியும் அவர்கிட்ட தானே வந்து சேரும். எந்தெந்த சென்டர்ல என்னென்ன நடந்துச்சு எல்லாத்தையும் அவர் தான் பாத்துக்கணும், மேனேஜ் பண்ணணும். रेस्पॉन्सिबिलिटी के संकल्पों में थे, फिर भी सागर की लहरों में देखते थे, वह सागर के तले में देखते थे. बच्चों को लहरों में लहराना आता है, लेकिन तले में जाना नहीं आता. என்னதான் பிரம்மா பாபாவுக்கு அவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் அவரு கடலுடைய ஆழத்துக்கு போனார். அதாவது யோகத்துல அந்த ஆழமான அனுபவத்தை அனுபவம் பண்ணார். ஆனா நாம குழந்தைங்க என்ன பண்றோமா, மேலோட்டமா அலைகள்ல விளையாடிட்டு இருக்கிறோம்னு சொல்றாரு. उनका सहज साधन पहले सुनाया कि प्रैक्टिस करो. சோ பிரம்மா பாபா எப்படி ஆழத்துக்கு போனாரு, ஆழமான அனுபவங்களை எப்படி அடைஞ்சாரு, பிராக்டிஸ் இல்லையா, பயிற்சி, அவ்வளவுதான், பயிற்சி தான் முக்கியம். अभी अभी आवाज में आए, फिर मास्टर सर्वशक्तिमान बन अभी अभी आवाज से परे. பிரம்மா பாபா அடிக்கடி பயிற்சி பண்ணுவாராம். தேவையானப்ப சப்தத்துல வந்தாரு, அடுத்த நொடி மாஸ்டர் சர்வசக்திவான் ஆகி சப்தத்தை கடந்த நிலைக்கு போனார். அபி அபிகா அபியாஸ் கரோ. குழந்தைங்களும் அதே மாதிரி பயிற்சி பண்ணுங்க. உங்களோட வேலைகள் எல்லாம் செய்யுங்க, இந்த உடல் உணர்வை பயன்படுத்தி வேலைகளை செய்யறோம். அடுத்து வேலை முடிஞ்சதுன்னா உடனே சப்தத்தை கடந்து அசரீர நிலையை பயிற்சி பண்ணணும். कितनी भी कारोबार में हो, लेकिन बीच बीच में एक सेकंड भी निकाल कर इसका जितना अभ्यास, जितनी प्रैक्टिस करेंगे उतनी प्रैक्टिकल रूप बनता जाएगा. இப்ப உங்களுக்கு வேலை விவகாரங்கள்லாம் இருக்குது, ஆனா நடுநடுவுல ஒரு நொடி கூட ஒதுக்குங்கன்ற. எப்படி சொல்றாரு பாருங்க, ஒரு நொடியாவது ஒதுக்குங்க, பயிற்சி பண்ணுங்க. எந்த அளவுக்கு பயிற்சி பண்ணுவீங்களோ அந்த அளவுக்கு பிராக்டிக்கல்ல நீங்க அனுபவம் பண்ணலாம். प्रैक्टिस कम है इसलिए प्रैक्टिकल रूप नहीं. குழந்தைங்க பயிற்சி கம்மியா பண்றதுனால தான் நடைமுறை ரூபத்துல சக்திசாலியா இல்ல. कभी सागर की लहरों में कभी तले में ये अभ्यास करो. आज विशेष बात यही चेक कर रहे थे कि बच्चों में जितना ही साहस है उतनी ही सहन शक्ति है. அப்பப்ப கடலுடைய அலைகள்ல விளையாடுறீங்க, ஆனா அப்பப்ப ஆழத்துக்கு போறதுக்கும் பயிற்சி பண்ணுங்க. இப்ப முக்கியமா என்ன இன்னைக்கு பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னா, குழந்தைகளிடம் தைரியம் இருக்கு, ஆனா எந்த அளவுக்கு சகிப்புத்தன்மை இருக்குன்னு பாக்குறேன்ற. साहस रखने की शक्ति कितनी है और सहन शक्ति कितनी है. எதிர்கொள்ளும் சக்தி எவ்வளவு இருக்கு, சகித்து கொள்ளும் சக்தி எவ்வளவு இருக்கு, ये देख रहे थे. जितना जितना स्वयं पुरुषार्थ में संतुष्ट और स्पष्ट होंगे उतना और उनके आगे स्पष्ट दिखाई देवे. எந்த அளவுக்கு உங்களுடைய சுய முயற்சியில நீங்க திருப்தியா இருப்பீங்களோ, தெளிவா இருப்பீங்களோ, அந்த அளவிற்கு நீங்க மத்தவங்கள நீங்க தெளிவா பார்க்க முடியும்னு சொல்றாரு. अब पेपर भी हुआ, रिजल्ट भी सुनाई, बाकी पांडवों की बात रह गई. இப்ப குழந்தைங்கள டெஸ்ட் பேப்பர் வச்சாரு பாபா, ரிசல்ட்டும் சொன்னாரு, மத்தபடி பாண்டவர்களுடைய விஷயத்த சொல்லணும்ன்றாரு. बाप दादा के पास पुरुषोत्तियों की कितनी लाइन है, औरों को ना देख अपनी लाइन को तो देखते होंगे, वह लाइन को भी ना देख अपने को ही देखते. புருஷார்த்திகளுடைய லைன் இருக்கான் பாபா முன்னால இல்லையா, பல வரிசைகளா முயற்சியாளர்கள் நிக்கிறாங்க. நீங்க எந்த லைன்ல நிக்கிறீங்கன்னு பாக்குறீங்களான்னு கேக்குறாரு. உங்க லைனை பாக்குறீங்களா, இல்ல லைனை கூட பார்க்காம தன்னை மட்டுமே பாக்குறீங்களா? एक है तीव्र पुरुषार्थियों की लाइन, दूसरी है पुरुषार्थियों की लाइन, तीसरी है गुप्त पुरुषार्थियों की लाइन और चौथी है डीले पुरुषार्थियों की लाइन. பாபா முயற்சியாளர்களை எப்படி வரிசைப்படுத்துறாருன்னா, ஒன்னு தீவிர முயற்சியாளர்களுடைய வரிசை, ரெண்டாவது முயற்சியாளர்களின் வரிசை, மூன்றாவது மறைமுகமான முயற்சியாளர்களின் வரிசை, நாலாவது தளர்வான முயற்சியாளர்களின் வரிசை. இல்லையா, ஒன்னு தீவிரமான முயற்சியாளர், ரெண்டாவது முயற்சியாளர், மூணாவது மறைமுகமான முயற்சியாளர், நாலாவது தளர்வான முயற்சியாளர். இதுல தீவிர முயற்சியாளரா இருக்கலாம், மறைமுகமா சில முயற்சியாளர்கள் இருக்கிறான். ஏன் மேலோட்டமா பார்த்தா தெரியாது, அவங்க ஏதோ சாதாரணமா இருக்க மாதிரி இருக்கும்,
பட் உள்ளுக்குள்ள அவங்களுக்கு பாபா நினைவு அவ்வளோ இருக்கும் இல்ல, அவ்வளோ ஒரு பாவனையோட அவங்க பாட்டு வேலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சேவை பண்ணிட்டே இருப்பாங்க. ஒன்னும் யோகாவே பண்ண மாட்டாங்க போல இருக்குன்னு தோணும். ஆனா உண்மையில அவங்க பாபாவுடைய நினைவு அந்த லிங்க் வந்து அவங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். சோ இந்த 2 லைன்ல இருக்க வேண்டியதா இருந்தா ரொம்ப நல்லது. अब बताओ आप किस लाइन में हो? இப்ப பாபா சொல்றாரு, நீங்க எந்த லைன்ல இருக்கீங்கன்னு பாருங்க. ஏன் நம்ம சோதனை பண்ணணும், தீவிர முயற்சியாளர் லைன்ல இருப்போமா, இல்ல சாதாரண முயற்சியாளரா, இல்ல வந்து மறைமுகமான முயற்சியாளரா, இல்ல தளர்வான முயற்சியாளரா? अब ऐसा समय जल्दी आएगा जो ये शब्द नहीं बोलेंगे कि आप जानो, नहीं, हम सभी जानते हैं. இப்ப பொதுவா என்ன சொல்றோம், எந்த முயற்சி எந்த மாதிரி வரிசையில இருக்கிறீங்க, நீங்க எப்படி இருக்கிறீங்கன்னு கேட்டா பாபா உங்களுக்கு தான் தெரியுமே அப்படின்னு சொல்லுவோம். பாபா சொல்றாரு, இப்ப எப்படிப்பட்ட நேரம் வருது அப்படின்னா பாபா உங்களுக்கு தான் தெரியும் நீங்க சொல்ல முடியாது, உங்க எல்லாருக்குமே தெரியும். நமக்கு உண்மையில தெரியும் தானே, நம்ம எந்த மாதிரி முயற்சி பண்றோம், எந்த லைன்ல நாம இருப்போம் அப்படின்னு தெரியும் தான். क्योंकि मास्टर सर्वशक्तिमान है ना, सभी शक्तियां समान रूप में ही जाएंगी, फिर मास्टर सर्वशक्तिमान हो जाएंगे. ஏன்னா நீங்க மாஸ்டர் சர்வசக்திமான் இல்லையா, எல்லா சக்திகளும் உங்களுக்கு சமமான ரூபத்துல வந்துருச்சுன்னா நீங்க மாஸ்டர் சர்வசக்திமான ஆயிடுவீங்க. பாப்கா இத்னா நிச்சய ஹை, பாபாக்கு நம்பிக்கை இருக்கா, அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்கான். இந்த குழந்தைகள்லாம் முயற்சி பண்ணி எல்லா சக்திகளும் நிரம்பிடுவாங்க, மாஸ்டர் சர்வசக்திவான ஆயிடுவாங்கன்ற நம்பிக்கை இருக்கு. निश्चय बुद्धि है वो विजयी है ही, बाप और स्वयं में निश्चय बुद्धि है तो विजय कहाँ जाएगी? பாபா சொல்றார், நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். தன் மீதும் நம்பிக்கை இருக்கணும், தந்தை மீதும் நம்பிக்கை இருந்தால் வெற்றி வரை எங்க போகும்? निश्चय बुद्धि के पीछे पीछे विजय आती है, वो विजय के पीछे नहीं दौड़ते, विजय उनके पीछे दौड़ती है. உலகத்துல கூட சொல்றாங்க இல்லையா, இல்லையா பாபா அடிக்கடி சொல்வாரு, நிச்சய புத்தி விஜயந்தி. ஏன் பகவத்கீதையில எதற்குன்னு சொல்லப்படுதுல, நிச்சய புத்தினா நம்பிக்கை. யாருக்கு சுயத்தின் மீதும் தந்தை மீதும் நம்பிக்கை இருக்குமோ அவங்களுக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு சொல்றாரு. நம்பிக்கை நிறைந்தவர்கள் வெற்றிக்கு பின்னால ஓட மாட்டாங்க, வெற்றி தான் அவங்க பின்னால ஓடி வரும். இது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா. யார் நம்பிக்கை கொண்டவர்களோ அவங்க வெற்றி பின்னால ஓட மாட்டாங்க, அவங்க கஷ்டப்பட்டு முயற்சி பண்ணணும்ல, கண்டிப்பா எனக்கு வெற்றி கிடைக்கும்னு அப்படின்ற யார் முயற்சி பண்ணுவாங்களோ அவங்க பின்னால வெற்றி ஓடி வரும். இப்ப நம்ம வெற்றி அடைவோமா அடைய மாட்டோமா தெரியலையே, நம்மளால முடியுமா முடியாதா தெரியலையே, இப்படி சந்தேக புத்தியா இருக்கக்கூடாது. என்னால கண்டிப்பா முடியும் இல்லையா, மனம் வைத்து திடமான எண்ணம் வைத்து நம்பிக்கை வைத்து முயற்சி பண்ணும், இப்ப கண்டிப்பா வெற்றி பின்னாலே ஓடி வரும்ன்ற. हम विजयी बने इस संकल्प का भी वो त्याग कर लेते, ऐसे सर्वस्व त्यागी हो. பாபா எந்த அளவுக்கு சொல்றாருன்னா, யார் நம்பிக்கை கொண்டவர்களோ, முழு நம்பிக்கை யாருக்கு இருக்குமோ, நம்ம முயற்சி செய்து வெற்றி அடையணுங்கிற எண்ணமே அவங்களுக்கு வராதான். ஏன்னா வெற்றி நிச்சயிக்கப்பட்டது இல்லையா, அது அஷோர்டு, கண்டிப்பா எனக்கு கேரண்டி, எனக்கு கண்டிப்பா வெற்றி கிடைக்கும். சோ அதை பத்தி அந்த எண்ணத்தை கூட அவங்க தியாகம் பண்ணிடுவாங்களாம். அப்படிப்பட்ட அனைத்தையும் தியாகம் செய்தவர்களா ஆயிட்டீங்களா? சர்வஸ்வ தியாகி அவர் சர்வ சங்கல்போங்கி தியாகி. சர்வஸ்வ தியாகி என்றாலே இந்த சந்தேகமான எண்ணங்கள் வருது இல்லையா, நம்மளால முடியுமா முடியாதா, இந்த வேஸ்ட் தாட்ஸ் எல்லாம் வருது இல்லையா, அதை கூட தியாகம் செய்தவர்கள் தான், வேணான எண்ணங்களை கூட தியாகம் பண்ணவங்க, அவங்கதான் சர்வஸ்வ தியாகி. सिर्फ सर्व संबंधों का त्याग नहीं, सर्व संकल्पों से भी त्यागी. வெறும் நீங்க அனைத்து உறவுகளையும் தியாகம் பண்ணவங்க தான் இல்லையா, எல்லா உறவும் ஒரு பாபா தான், மீதி உறவுலாம் தியாகம் பண்ணிட்டோம்ல, தேகதாரி உறவுகள் எல்லாம் தியாகம் பண்ணிட்டோம். அது மட்டும் பத்தாது, இந்த சந்தேகமான எண்ணங்கள் வருது இல்லையா, என்னால முடியுமா முடியாதா தெரியல, என்னால இந்த நியமங்களை ஃபாலோ பண்ண முடியுமா தெரியல, என்னால யோகா பண்ண முடியுமா தெரியல, இப்படி எல்லாம் நம்ம நினைக்கிறோம்ல, நான் வெற்றி அடைவனா இல்ல தெரியல, இந்த எண்ணங்களை கூட தியாகம் பண்ணுங்கன்னு சொல்றாரு. ஏன் நம்பிக்கை வைங்க, கண்டிப்பா முடியும், முடியும் நினைச்சா கண்டிப்பா முடியும் இல்லையா. நாம அந்த மாதிரி சந்தேகமா நினைக்கிறதுனால தான் முடியறது இல்லை இல்லையா. மனசு வச்சா மார்க்கம் இருக்குன்னு சொல்றாங்க இல்லையா, மனம் இருந்தால் மார்க்கம் இருக்கு. இப்ப நம்பிக்கை வச்சா கண்டிப்பா வெற்றி கிடைக்கும்னு பாபா சொல்றாரு. அப்ப இந்த மாதிரி வீணான சந்தேகமான எண்ணங்கள் வருது இல்லையா, அதை கூட தியாகம் பண்ணுங்க, அப்பதான் சர்வஸ்வ தியாகி. யஹி சம்பூரண ஸ்திதி ஹை, இதுதான் சம்பூரண நிலை.
இல்லையா? நம்ம முழுமை நிலைக்கு அருகாமையில போயிட்டு இருக்கோம்னா இந்த மாதிரி சந்தேகமான எண்ணங்களே வராது. என்னால முடியுமா முடியாதா இந்த எண்ணங்களே வராது. बाप दादा क्या देखते हैं? विजय का सितारा. तो बाप दादा की लिस्ट में विजय सितारे हो. நம்மள பாபா எப்படி பாக்குறாரா? வெற்றி நட்சத்திரங்களா பாக்குறாரு. இல்லையா? எவ்வளவு நம்பிக்கை நம்ம மேல பாபா வச்சிருக்கிறாரு. இப்ப நாமளும் சுயத்தின் மீது நம்பிக்கை வைக்கணும். நீங்க எல்லாம் வெற்றி நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்றாரு. இல்லையா? இந்த டைட்டில் நோட் பண்ணிக்கணும். அடிக்கடி நினைவு செய்யணும். நீ பாபா முதல்ல சொன்னார் மாஸ்டர் சர்வசக்திமான் அந்த டைட்டில். இப்ப சொல்றார் வெற்றி நட்சத்திரங்கள். जैसे और कार्य में एक दो के सहयोगी हो वैसे ही भविष्य में भी एक दो के सहयोगी देखने में आ रही हो. எப்படி பாருங்க, மற்ற காரியங்கள்ல ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைக்க கூடியவங்களா இருக்கிறீங்களா, ஹெல்ப் பண்றீங்கல்ல, அது போல இப்ப எப்படி பண்றீங்களோ எதிர்காலத்திலயும் அப்படிதான் வருவீங்கன்னு சொல்றாரு. ஒருவர் மற்றவருக்கு சகயோகிகளா ஒத்துழைக்க கூடியவங்களா வருவீங்க. बनना नहीं है, देखने में आ रहे हो, इतना ही समीप आना है जितना आप आवाज कर रहे हैं और पहुंच रहा है. अब आप लोगों को सर्व बातों में थोड़े समय में पूरा फॉलो करना है. कर रहे हो और करते ही रहेंगे. இப்ப பாப்பா என்ன விரும்புறாருன்னா, நீங்க எல்லாரும் ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைக்க கூடியவங்களா இருக்கணும். இல்லையா? நாம எல்லாருமே சக முயற்சியாளர்கள் இல்லையா? இப்ப இதுல போட்டி பொறாமலாம் இருக்கக்கூடாது. ஒரு ஆரோக்கியமான போட்டி இருக்கணும். நானும் முன்னால போகணும், மத்தவங்களும் முன்னால போகணும். இல்லையா? இந்த ஆன்மீக பாதையில தொடர்ந்து நடப்பதற்கு ஒருவர் மற்றவருக்கு ஒத்துழைக்கணும், உதவி செய்யணும், ஹெல்ப் பண்ணணும். அப்ப பாபா சொல்றாரு, செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறீங்க, இன்னுமே செஞ்சுக்கிட்டே இருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. அந்த உதவி செய்வது கூட ஒரு பலம் இல்லையா? ஒத்துழைப்பின் பலம் அப்படின்னு சொன்னார்ல. ஏன்னா என்ன நாம மத்தவங்களுக்கு கொடுக்குறோமோ அதான் நமக்கு திரும்ப கிடைக்கும். ஏன்னா இந்த கலியுக உலகத்துல இருந்து விலகி வராங்க, ஆன்மீக பாதையில தூய்மையான இந்த மார்க்கத்தில் நடக்கிறாங்கன்னா எவ்வளவு ஒரு பெரிய விஷயம். இப்ப அப்படி நம்ம கூட இருக்கவங்க கொஞ்சம் பலவீனமா யாரும் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்காக எக்ஸ்ட்ரா நம்ம ஹெல்ப் பண்ணணும். நம்மளால முடிஞ்ச ஹெல்ப் பண்ணலாம். அவங்களை கூப்பிட்டு ஊக்க உற்சாகம் ஏற்படுத்தலாம். நமக்கு ஏதோ அனுபவங்கள் இருக்குன்னு அவங்களுக்கு பகிர்ந்துக்கலாம். இல்ல நம்ம அவங்களுக்காக யோகா பண்ணலாம். யாருக்கோ ஏதோ தடைகள் இருக்கு, வீட்டுல பந்தனம் இருக்கு, இப்ப அவங்களுக்காக யோகா பண்ணலாம். ஏன்னா நம்ம பரிவாரம் இல்லையா, ஒரு ஃபேமிலி, இறைவனுடைய குடும்பம், ரொம்ப அழகான ஒரு குடும்பம். இப்ப ஒருவர் மற்றவரோட ஒத்துழைத்து உதவி செய்து எல்லாருமே நீங்க முன்னேறணும் அப்படின்னு பாபா சொல்றாரு. आप लोगों का जो पहले पहले संगठन बनाया था वो क्या कर रहे हैं, किस लिए संगठन बनाया था. அப்புறம் பாபா சொல்றாரு, ஆரம்பத்துல பாபா குரூப்பா பிரிச்சு குழுக்களை உருவாக்குனாராம். அப்ப நீங்க அந்த குரூப்பா என்ன பண்றீங்க, குரூப் ஒருத்தர் இன்னொருத்தர சந்திச்சுக்கிறீங்களா, என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாரு. எதுக்காக நான் குரூப்ஸ் பிரிச்சு விட்டேன். यज्ञ की संभाल के साथ संगठन में रहने वाले स्वयं की भी संभाल कर रहे हैं. யஜ்யத்தை பராமரிப்பதற்காக இல்லையா, குழுவா பிரிச்சு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விஷயத்த பாத்துக்கணும், அப்படி பராமரிக்கிறதுக்காக குரூப்ஸ் பிரிச்சாங்க. பாபா சொல்றாரு, ஓகே யஜ்யத்தை பாத்துக்கிறீங்க, கூடவே தன்னைத்தான் பாத்துக்கிறீங்களா, நல்லா மேனேஜ் பண்ணிக்கிறீங்களா. जो स्वयं की संभाल करते हैं वो यज्ञ की भी संभाल करते हैं. யார் தன்னை பார்த்து கொள்வார்களோ அவங்க கண்டிப்பா யஜ்யத்தை பார்த்துப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், யார் சுய முயற்சி நல்லா பண்றாங்களோ இல்லையா, குரூப்ஸ் கூட பாபா பிரிச்சு விட்டாரு, குரூப்பா இருந்து முயற்சி பண்ணோம்ல. அப்படி யார் தன்னை பாத்துக்கிறாங்களோ அவங்க கண்டிப்பா சேவையும் நல்லா பண்ணுவாங்க, யஜ்ய சேவையும் நல்லா பண்ணுவாங்க. जो स्वयं की संभाल नहीं कर सकते हैं वो यज्ञ की भी संभाल नहीं कर सकते हैं. எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா. யார் தன்னையே பாத்துக்க முடியலையோ அவங்களால யஜ்யத்தை கூட சரியா பாத்துக்க முடியாது. சுய முயற்சி சரியா பண்ணலன்னா சேவையும் சரியா பண்ண முடியாதுல்ல. ये संगठन को क्या क्या करना है ये उन्हों को भी स्पष्ट नहीं है, इसलिए पर जब सहज हो सके तब साथियों को बुलाना, जब आप बुलाएंगे तब बाप दादा आएंगे. பாபா சொல்றாரு, குரூப்பா உங்களை பிரிச்சு விட்டதுக்கு அதுக்கு என்ன பண்ணணும்னு உங்களுக்கு இன்னும் தெளிவா தெரியல, அதனால உங்க கூட இருக்கிறவங்களெல்லாம் நீங்க ஒரு நாள் கூப்பிடுங்க, அதாவது குரூப்ல இருக்க மத்தவங்களையும் கூப்பிடுங்கன்றாரு. அப்ப நான் உங்களை தனியா சந்திச்சு புரிய வைக்கிறேன், உங்களுக்காக நான் வருவேன்னு சொல்றாரு. நீங்க கூப்பிட்டீங்கன்னா நான் வருவேன். அதாவது அந்த ஆரம்ப காலத்துல யாரெல்லாம் பாபா பிரிச்சு விட்டு அந்த பாபா சாக்காரத்துல இருந்தாலே பிரம்மா பாபா, அப்ப இதை குரூப்ஸ் பிரிச்சு விட்டு இருக்கிறாரு, அதை பத்தி பாபா சொல்றாரு. ஏன்னா 1970யோட முரளிலையும் பாபா அவ்வியக்தமாகி ஒரு வருஷம் தான் ஆகி இருக்குது. அப்போ जब आप बुलाएंगे तब बाप दादा आएंगे, எப்ப நீங்க கூப்பிடுவீங்களோ பாப் தாதா வருவாரு. बाप दादा को आने में देरी नहीं लगती है, अपनी ग्रुप की फिर कब देख रेख की. ஏன்னா பாப் தாதா வர்றதுக்கு ரொம்ப எல்லாம் டைம் எடுக்காதுல்ல, அவர் ஈஸியா வந்துருவார்.
पांडव ग्रुप और शक्ति ग्रुप ये है सर्विस ग्रुप। लेकिन जो पांडवों का ग्रुप और यज्ञ माताओं का ग्रुप था उसका क्या हाल चाल है? பாண்டவர்கள் குரூப் சக்திகள் குரூப் இருக்குது. இது சேவையின் களத்துல இந்த மாதிரி பிரித்து விடப்பட்டிருக்குது. மற்றபடி ஆரம்ப காலத்துல பாண்டவர்களை தனியா ஒரு குரூப் பிரிச்சாங்க. யக்ய மாதாசுடைய குரூப் தனியா பிரிச்சு விட்டு இருந்தாரு. அவங்க இப்ப என்ன நிலையில இருக்கிறாங்கன்னு கேக்குறாரு. मुख्य केंद्र के समीप आने से देख रेख कर सकेंगे। इन ग्रुप को अपना कर्तव्य ही है। सिर्फ 7 दिन का नहीं, सम्मेलन की रिजल्ट जो भट्टी की रिजल्ट बताई वही सम्मेलन की रिजल्ट है। ஸோ அப்ப நடந்துட்டு இருந்த சேவையினுடைய விஷயங்கள் எல்லாம் பாபா கேட்கிறார். ஏன் சம்மேளனம் ஒண்ணு பண்ணீங்க, அதோடைய ரிசல்ட் என்ன? வெறும் பட்டியுடைய ரிசல்ட் மட்டும் சொன்னா பத்தாது, அந்த சம்மேளனத்துடைய ரிசல்ட் என்னன்னு கேட்கிறாரு. ஏன் கான்ஃபரன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க, அதோடைய ரிசல்ட் கேட்கிறாரு. चारों ही बल समान हो, उसमें 25% की कमी सुनाई, समझा? पास विथ ऑनर होते तो ना मालूम क्या होता. இப்ப 4 பலங்கள் பாபா சொன்னார் இல்லையா, அந்த 4 பலங்களையும் சமமா ஆக்கணும். அதுல 25% கம்மியா இருக்குன்னு சொன்னாரு, அதை நீங்க நிரப்பிக்கணும்னு சொல்ற. सब पास आ जाते, सभी सिर्फ आवाज किया है, ललकार नहीं की है. அப்ப நீங்க மட்டும் நல்ல சுய முயற்சி பண்ணி அந்த 25% கூட சரி பண்ணிட்டீங்க, நிரப்பிட்டீங்க அப்படின்னா சேவை ரொம்ப நல்லா நடக்கும்னு சொல்றாரு. இப்ப நீங்க சேவை செய்து அதான் அந்த கான்ஃபரன்ஸ் பண்ணிருக்காங்க இல்லையா, அதை நான்-பிகேஸ் கூப்பிட்டு கான்ஃபரன்ஸ் ஏதோ பண்ணிருக்கிறாங்க. பாபா சொல்றாரு, இப்ப நீங்க ஜஸ்ட் ஒரு சப்தத்தை தான் எழுப்பியிருக்கிறீங்க, ஆனா இன்னும் கர்ஜனை பண்ணல. इसकी भी युक्ति बताई कि चारों बल की समानता होनी चाहिए. நீங்க மட்டும் நல்ல சுய முயற்சி பண்ணி இந்த 4 பலங்களையும் சேர்த்துக்கிட்டீங்கன்னா அது ஒரு கர்ஜனையை போலதான். कब किस बल की विशेषता, कब किस बल की, लेकिन चारों बल समान रख सर्विस करने से ललकार होगी. ललकार होने का भी कारण है, सम्मेलन की बात नहीं कर रहे हैं, लेकिन टोटल आवाज निकलता है, अब ललकार नहीं निकलती है. பாபா எப்படி எதிர்பார்க்கிறாருன்னா, நீங்க உலகத்துக்கே சவால் விடணும், அந்த மாதிரி கர்ஜனை பண்ணணும்னு விரும்புறாரு. ஆனா நீங்க சேவையெல்லாம் பண்ணி வெறும் ஒரு சப்தத்தை தான் எழுப்புறீங்க. आवाज फैलाया है, सोए हुए को जगाया नहीं है, सिर्फ करवट बदलाया है. பாபா எப்படி சொல்றாரு பாருங்க. நீங்க சப்தம் ஏற்படுத்தி இருக்கிறீங்க, அதான் சேவை பண்ணி இருக்கிறீங்க. தூங்கின்னு இருக்கிறவங்க கொஞ்சம் மாறி திரும்பி படுத்திருக்கிறாங்களாம், எழுந்துக்கலன்றார், இன்னும் முழிச்சுக்கல. ஏதோ நல்லா ஆழமா தூங்கிட்டு இருந்தவங்க கொஞ்சம் ஒரு பக்கம் தூங்குனது மாறி திரும்பி தூங்கிட்டாங்க அப்படின்றாரு. ललकार न होने का कारण क्या है बताओ? ललकार तब होगी जब कोई भी बात को अंगीकार नहीं करेंगे. இது சூக்ஷ்மமான விஷயத்த சொல்றாரு. ஏன் உங்களால அந்த ஒரு கர்ஜனை பண்ண முடியல, ஏன் சவால் விட்டு சொல்ல முடியல அப்படின்னா, நீங்க இன்னும் பேர் புகழ் மரியாதை இந்த விஷயங்களை ஏத்துக்கிற ஒரு நிலைமையில இருக்கிறீங்கன்ற. अभी क्या होता है, कई बातों में अंगीकार कर लेते हैं, चाहे स्थूल चाहे सूक्ष्म. जब कोई भी संकल्प में भी अंगीकार व स्वीकार ना हो तब ललकार हो. இப்ப என்னன்னா, ஏதாவது ஒரு அங்கீகாரம் வேணும், இல்ல நம்ம செய்யற சேவையை ரெக்கக்னைஸ் பண்ணணும், பேர் புகழ் வேணும், இல்ல ஸ்தூலமா ஏதாவது வசதி வேணும், இல்ல சூக்ஷ்மமா ஏதோ தேவை இருக்கு. இப்ப இதை எதிர்பார்த்து சேவை பண்ணும்போது என்ன ஆகும், அதுல நம்மளுடைய பாவனை, அதாவது நம்ம ஒரு சேவை மனப்பான்மையில ஏதோ ஒரு மிக்ஸ் ஆயிடுச்சுல்ல. நான் சேவை எதுக்காக பண்ணணும், ஒரு நல்ல சேவை மனப்பான்மையோட எல்லாருக்கும் நல்லது நடக்கணும் அப்படி நினைச்சு சேவை பண்ணணும். மற்றபடி எனக்கு இது பண்ணா ஒரு பேர் புகழ் கிடைக்கும், ஒரு வசதி கிடைக்கும், இல்ல பாபா வீட்டுல எனக்கு வந்து ஒரு நல்ல ஒரு முன்னால வைப்பாங்க, என்ன இப்படி எதுக்காகவும் பண்ணக்கூடாது. அப்படி எதையாவது எதிர்பார்த்து பண்ணா அந்த சேவை முழுசா வெற்றி அடையிறது இல்ல, அவ்வளவு சக்சஸ்ஃபுல்லா இருக்கிறது இல்லைன்னு சொல்றாரு. அபி மிக்ஸ் ஹே, இஸ்லியே ரிசல்ட் பி மிக்ஸ் ஹே. உங்களுடைய மனப்பான்மையில வேற ஏதோ ஒரு மிக்ஸா இருக்கு, வேற ஒரு பாவனை மிக்ஸா இருக்குன்னா அப்ப கிடைக்கிற ரிசல்ட் கூட மிக்ஸா தான் இருக்கும்ன்றார். இல்லையா, फुल सक्सेसफुल இருக்காது. जो कल पहले फिक्स हुए रिजल्ट हैं वो अब नहीं है, उस फिक्स को भी जानते हो, अब मिक्स है, समझा? அப்ப குழந்தைங்க இன்னும் நல்லா சக்சஸ்ஃபுல்லா பண்ணலாம், ஆனா இப்ப உங்களுடைய மனப்பான்மை கரெக்டா இருக்கணும், சேவை மனப்பான்மை இருக்கணும், நன்மை செய்யணுங்கிற உணர்வு இருக்கணும். செய்விப்பவர் பாபா, நம்ம ஜஸ்ட் ஒரு கருவிதான், இந்த உணர்வு இருந்தா அப்ப முழு வெற்றி கிடைக்கும். अपनेपन को भी अंगीकार ना करें, मैं ये हूँ, मैं सर्विसेबल हूँ, मैं महारथी हूँ, मैं ये करती हूँ, ये किया, इन सब का मैपन निकाल कर बाबा बाबा शब्द आएगा, तब ललकार होगी. நான் என்ற ஒரு விஷயம் அதை தியாகம் பண்ணும். நான் இப்படி இருக்கிறேன், நான் இன்னாரா இருக்கிறேன், நான் ரொம்ப சர்வீசபிள், நான் மகாரதி, நான் இது பண்றேன், என்னால இது பண்ண முடியும், நான் தான் இதெல்லாம் பண்ணியிருக்கிறேன்,
இந்த நான்கிற விஷயங்களை விட்டுட்டு பாபா பாபான்ற வார்த்தை எப்ப வருமோ அப்பதான் கர்ஜனை ஏற்படும் சொல்றார். எப்படி சிங்கம் கர்ஜிக்குது இல்லையா, அந்த மாதிரி உங்களோட சேவை வந்து அவ்வளவு வெற்றி அடையும் சொல்றார். परमात्मा में ही परम बल होता है, ஆத்மாவும் में यथाशक्ति होती है. ஏன்னா பாபா நினைவுல நம்ம சேவை பண்ணா பரமாத்மாலே அவர்கிட்ட பரம சக்தி இருக்கு. நாம ஆத்மாக்கள் தானே, ஜீவாத்மாக்கள் தானே, நம்ம கிட்ட வரிசைக்கிரமா சக்தி இருக்கு, யதாசக்தி ஏதோ கொஞ்சம் சக்தி இருக்கு. நான் பாபா செய்ய வைக்கிறார், நான் வெறும் கருவி அப்படி நினைச்சு பண்ணா அதுக்கு அவ்வளவு சக்தி இருக்குன்னு சொல்றேன். तो बाबा कहने से परम बल आएगा. நீங்க பாபான்னு சொல்லி சேவை பண்ணீங்கன்னா பரம சக்தி வரும்னு சொல்றார். मैं कहने से यथाशक्ति बल आता है, इसलिए रिजल्ट भी यथाशक्ति होती है. நான் வரும்போது நமக்கு எவ்வளவு சக்தி இருக்கோ அவ்வளவுதான் ரிசல்ட் வருது. अब भाषा भी चेंज हो, साकार रूप में सभी दिखाया. कब कहा कि मैं चला रहा हूँ, मैंने मुरली अच्छी चलाई, कब कहा. அப்ப இந்த மொழியை நீங்க சேஞ்ச் பண்ணுங்க, நான் சொல்லாதீங்க. பிரம்மா பாபாவை பாத்தீங்கல்ல, அவர் நானுங்கிற வார்த்தையை சொன்னதில்லை. इसको कहा जाता है जो वायदा किया है वो निभाना. आप लोग ये गीत गाते थे, तुम्ही पर मर मिटेंगे, याद आता है. मर मिटना किसको कहा जाता है. பாபா சொல்றாரு, உங்க மீது நாங்க பலியாவோம் நீங்க பாடினீங்கல்ல, அப்படின்னா என்ன அர்த்தம். அங்கீகார் நா கரோ தோ லல்கார் கர் சக்தி ஹோ. பெயர் புகழ் மரியாதை நான் என்ற உணர்வு இதெல்லாம் பலியாக்கணும்னு சொல்றார். இதுதான் பலியாவது. कोई भी बात ना निंदा स्तुति, ना मैं ना तुम ना तेरा मेरा कुछ भी स्वीकार ना करना, तब ललकार होगी. எதையுமே நீங்க ஏற்றுக்கொள்ளாதீங்க இல்லையா. அதாவது நிந்தனை வந்தாலும் சரி, புகழ் வந்தாலும் சரி, நான் எனது உனது இப்படி எந்த விஷயத்துலயும் வராதிங்க. எல்லாம் பாபா செய்ய வச்சாரு இல்லையா. நல்லது, நாம நல்ல சேவை மனப்பான்மையோட செஞ்சோம், ரிசல்ட் என்னவா வேணா இருக்கட்டும். அது நிந்தனை பண்ணாலும் ஓகே, பாபாவுக்கு தான் அர்ப்பணம். இல்ல புகழ் பாடுறாங்களோ அதுவும் பாபாவுக்கு தான் அர்ப்பணம். आप मन में संकल्प पीछे करते हो, आपके मन में संकल्प पहुंचे ही वहां पहुंच जाता है. क्यों पहले पहुंचता है, ये भी गुह्य पहेली है. பாபா சொல்றாரு, பாபாக்கு எதுவும் தெரியாதுன்னு நினைக்க வேண்டாம். நம்ம மனதில் தோன்றும் எண்ணங்கள் கூட நம்ம மனசுக்கு வர்றதுக்கு முன்னால பாபா கிட்ட போய் சேர்ந்துடுதான். எவ்வளவு ஒரு முக்கியமான விஷயம் இல்லையா. பாபாக்கு எந்த அளவுக்கு தெரியும்னா, நம்ம மனசுல தோன்ற எண்ணம் நம்ம மனசு வரத்துக்கு முன்னாலேயே அவர்கிட்ட போய் சேர்ந்துடுதான். पहले से जैसे कि पहुंचा ही हुआ है. फिर जब आप लोग पाठ बजाते हो, बाप दादा भी पाठ बजाते हैं. சோ பாப் தாதாவுக்கு நம்முடைய எண்ணங்கள் கூட நல்லாவே தெரியும். ஆனா எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு கூட நீங்க எப்படி ரோல் பிளே பண்றீங்களோ நானும் ரோல் பிளே பண்றேன்ற. आप रूरियान करने का पाठ बजाते हो, बाप दादा सुनने का पाठ बजाते हैं. நாம என்னவோ பாபா கிட்ட சொல்றோம், புதுசா சொல்ற மாதிரி சொல்றோம். ஆனா பாபாக்கு ஏற்கனவே தெரியும். பாபா கிட்ட ஆன்மீக உரையாடல் செய்யறோம், பாபாவும் கேட்கிற ரோல் பிளே பண்றேன்னு சொல்றேன். समझा, जो जैसा है वैसा स्वयं को पूरा ना जान भी सके, लेकिन बाप दादा जान सकते हैं. நமக்கு கூட நம்மளை பத்தி தெரியாம இருக்கிற விஷயங்கள் பாப் தாதாவுக்கு தெரியும் சொல்ற. உங்களுக்கு வேணா உங்களையே புரிஞ்சுக்காம போகலாம், ஆனா எனக்கு உங்களை பத்தி தெரியும்ன்ற. तो अब चारों बल समानता में लाने हैं. இப்ப பாபா சாரமா என்ன சொல்ல வர்றாருன்னா, 4 பலம் சொன்னார் இல்லையா, எல்லாத்தையும் சமமா கொண்டு வாங்க. तब साकार के समान बन जाएंगे. அப்பதான் நீங்க பிரம்மா பாபாவுக்கு சமமா ஆயிடுவீங்க. साकार रूप के संस्कार उपराम और साक्षी दृष्टा, ये साकार के संपूर्ण स्थिति के श्रेष्ठ लक्षण थे. இன்னொன்னு பிரம்மா பாபாவுடைய கடைசி நேர அந்த நிலை எப்படி இருந்ததுன்னா, விலகி இருந்தார், சாட்சி பார்வையாளரா இருந்தார். அந்த மாதிரி நீங்களும் ஆகணும், அந்த உயர்ந்த லட்சணங்களை கொண்டு வாங்க. இன் குணோ சே சர்வ கே திலோ பர் விஜய் ஹோங்கே. எந்த அளவுக்கு நீங்க விலகி இருப்பீங்களோ அந்த அளவுக்கு தான் எல்லாருடைய மனசுலயும் இடம் பிடிக்க முடியும்னு சொல்ற. जो संगम पर सर्व के दिलों पर विजयी बनता है, वही भविष्य में विश्व महाराजन बनते हैं. யார் சங்கம யுகத்துல அனைவருடைய இதயத்தையும் வெற்றியடைகிறாங்களோ அவங்கதான் எதிர்காலத்துல உலக மகாராஜா ஆவாங்க. விஸ்வமே சர்வ आ जाते हैं, तो बीज यहाँ डालना है, फल वहां लेना है. உலக மகாராஜா அப்படின்னாலே எல்லாமே உங்களுக்கு கிடைச்சிரும் இல்லையா. நல்ல பிரஜைகளும் கிடைப்பாங்க, வசதிகள், செல்வ செழிப்பு எல்லாமே கிடைச்சிரும். இப்ப இங்க விதைய போடுறீங்க, பலன் உங்களுக்கு சத்தியுகத்துல சொர்க்கத்துல கிடைக்கும் அப்படின்னு சொல்ற. அச்சா, ஓம் சாந்தி. இந்த முரளி முடியுது. இந்த முரளி ரிவைஸ் பண்ணலாமா, என்ன கேட்டோம் இந்த முரளியில.
ஒருத்தர் பாயிண்ட் சொல்றீங்களா? 4 முக்கியமான விஷயம் சொன்னவர். ஒன்று நினைவின் பலம், அன்பின் பலம், ஒத்துழைக்கும் பலம், சகிக்கும் பலம். இது இருந்தா நாங்க எதையும் சாதிக்கலாம். பலமுடையவா இருப்போம், எல்லாத்திலும் பட்டி செய்யலாம். முக்கியமான சப்ஜெக்ட் அப்படின்னு சொன்னாரு. இந்த 4 நீங்க முழுமையா கொண்டு வந்துட்டீங்கன்னா முழுமை நிலையே அடைஞ்சிடலாம் அப்படின்னு பாபா இன்னைக்கு சொல்லியிருக்காரு. ஒவ்வொரு எல்லாம் சமனான பிரசன்ட்ல இருந்தா முழுமையா. சாந்தி சிஸ்டர், தேங்க்யூ. ஓம் சாந்தி சிஸ்டர். சுயமாற்றம் உலக மாற்றம். நாங்கள் எங்களை மாற்றி மற்றவர்கள் தானாக மாறுவார்கள். எல்லாரோடையும் ஒத்துழைப்பு கொடுக்க எல்லாரும் ஆத்மா சமூகர்கள் அந்த ஆத்மா உணர்வுல நாங்கள் எல்லாரையும் பார்த்து ஆத்மா உணர்வுல அப்பாண்ட நினைவும் செய்து இருந்தமண்டா நாங்கள் அந்த விஸ்வ கல்யாணகாரியாகி எல்லாருக்கும் ஒரு உதவியாளராக இருக்கலாம். ஓம் சாந்தி சிஸ்டர். ஒத்துழைப்பது, உதவி செய்வது ஒரு பலம்னு சொன்னார். ஓம் சாந்தி. 4 முயற்சியாளர்களை பற்றி சொல்றாரு. ஒன்று தீவிர முயற்சியாளர்கள், மற்றது முயற்சியாளர்கள், மற்றது மறைமுகமான முயற்சியாளர்கள், மற்றது தளர்வான முயற்சியாளர்கள். இவையெல்லாம் தெளிவான மாற்றங்களை பார்ப்பவர்கள். இவ நாங்க பார்க்கலாம். இப்ப நீங்க எந்த லைன்ல இருக்கீங்க அப்படின்னு கேட்டாரு பாபு. ஓம் சாந்தி. 2 செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்திருக்கு. சர்வசக்திவான் மாஸ்டர் சர்வசக்திவான் வெற்றி நட்சத்திரமா பார்த்து கொண்டிருக்கலாம். மாஸ்டர் சர்வசக்திமான், அப்புறம் வெற்றி நட்சத்திரம். கமலாமா சொல்லுங்க. சொல்லுங்க மாதாஜி. என்னன்னு சொன்னா பாபா சொல்ல எவ்வளவும் முயற்சியில முன்னோக்கி போகலாம். என்னுடைய தடையை தவிர என்னுடைய தடையால தான் நான் பின்னோக்கி இருப்பேன். யாரு வேணா முயற்சியில முன்னால போலாம், ஆனா என்னுடைய தடை தான், நான் தான் என்ன நிறுத்திக்கணுமே தவிர மத்தவங்க யாரும் நிறுத்த முடியாதுன்னு சொல்றேன். நிறுத்த முடியாதுன்னு சொல்ல அது முக்கியமான பாயிண்ட். மற்றது பாபா சொல்ற பிரம்ம பாபா போல முயற்சியில இருக்கிறதுக்கு யாரிடம் சத்தியத்தன்மையும் பரிசுத்த தன்மையும் அவரு சச்சா சொல்ற எந்த அளவுக்கு சத்தியமா பரிசுத்தமா இருப்பாங்க, அந்த அளவுக்கு தெளிவா இருப்பாங்க. மத்தவங்களையும் தெளிவா அவங்களால கண்டுபிடிக்க முடியும், ஈஸியா அவங்களால பகுத்தறிய முடியும். முயற்சி கூட மனம் ஒத்து தெளிவா இருக்குமோ, சுத்தமா சத்தியமா இருப்போமோ, அந்த அளவுக்கு ஈஸியா மத்தவங்களோட உள்நோக்கத்தை உங்களால கண்டுபிடிக்க முடியும்னு சொல்றேன். முகத்தை பார்த்தே வேண்ட உள்நோக்கத்தை கண்டுபிடிக்க முடியும். அவங்களுடைய மனநிலைய அவங்க முகத்தை பார்த்தே நீங்க சொல்லிடுவீங்க. அப்ப நீங்க சம்பூரண தன்மைக்கு அருகாமையில போயிட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். நான் அப்படிங்கறத விட்டோம்னா, நான் தான் சிறந்த சேவாதாரி, நான் தான் பெரிய மகாரதி அப்படிங்கறதெல்லாம் விட்டுட்டு எல்லாமே பாபா பாபாங்கிற சத்தமா மாத்தணும் அப்படிங்கிறாங்க பாபா. இப்ப நான்கிறத விட்டுட்டீங்கன்னா சேவையில கர்ஜனை பண்ணுவீங்கன்னு சொல்றாரு. இப்ப நான்கிறது நடுவுல மிக்ஸ் ஆயிடுது, அதனால வெற்றியும் மிக்சரா இருக்கு, ஃபுல்லா கிடைக்கல அப்படின்னு சொல்றாரு. தெளிவுத்தன்மை இருக்கணும்னு சொல்கிறேன். அந்த கனெக்ஷன் எந்த நேரம் லிங்க்ல இருக்கணும், கனெக்ஷனா பியூரிட்டியே மொனஸ்டாம இருக்கணும்னு சொல்லி இருந்தால் தான் எங்களோட முயற்சியே நல்லா நடந்தது. பாபா சொன்னாலே தைரியம் வைத்து நீங்க முயற்சி பண்ணிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பா கடைசியில பாபாவோட ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். ஒருவேளை லிங்க் கரெக்டா இல்ல அப்படின்னா அப்ப உதவி கிடைக்கிறது கஷ்டம்னு சொன்னார். ஓம் சாந்தி. பிரம்ம பாபா சொல்ற இந்த முயற்சி கடலின் அலை போல இல்ல, கடலின் ஆழத்துக்கு போற முயற்சியா இருக்கிறதாக சொல்லுவாங்க. பிரம்மா பாபாக்கு எவ்வளவு பொறுப்புகள் இருந்தாலும் அனுபவத்தோட ஆழத்துக்கு போனார். அவரை போல பொறுப்புகள் கூட அவங்களுக்கு இல்லைன்னு சொல்ல, அவளுக்கு எல்லா பொறுப்புமே அவர்கிட்ட இருந்தது. நீங்க சேவை தானே செய்யறீங்க, ஆனா குழந்தைங்க அடிக்கடி நடுநடுல பயிற்சி பண்ணுங்கன்னு சொன்னார். நீங்க வேலைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் சேவைகள் செஞ்சுட்டு இருந்தாலும் நடுநடுல அட்லீஸ்ட் ஒரு நொடியாவது நீங்க என்ன பண்ணுங்க, டக்குன்னு சப்தத்தை கடந்து போங்க, அந்த பயிற்சி தொடர்ந்து பண்ணுங்க அப்படின்னு சொல்றாரு. ஓம் சாந்தி. நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீர்களோ அது எனக்கு முதலே தெரியும். அது நண்டா நிச்சய புத்தியும் சுயத்தின் இதுல இருக்க வெற்றி எங்களுக்கு பின்னால ஓடி வரும், நாங்க முயற்சி செய்ய தேவையில்லை. அது நல்ல ஆழமான ஒரு விஷயம் சொல்லி நம்பிக்கை இருந்தா வெற்றி அவங்கள தேடி ஓடி வரும். தன் மீதும் நம்பிக்கை இருக்கணும், பாபா மீதும் நம்பிக்கை இருக்கணும்.
நம்பிக்கை இருந்தா கண்டிப்பா அவங்க முயற்சி பண்ணுவாங்க இல்லையா? அப்ப வெற்றி தானா அவங்களை தேடி ஓடி வரும். சந்தேகம் இருக்கக்கூடாதுன்னு சொன்னவருக்கு. சந்தேகமான எண்ணங்களை கூட தியாகம் பண்ணுங்க. எதையோ தியாகம் பண்ணிட்டீங்க, எல்லா உறவுகளையும் தியாகம் பண்ணிட்டீங்க. இப்ப இந்த சந்தேகமான எண்ணங்களை கூட தியாகம் பண்ணுங்கன்னு சொன்னார். 4 பாடங்கள்ல கவனம் கொடுக்கணும். நினைவின் சக்தி, அன்பின் சக்தி, சகயோகத்தினுடைய சக்தி, சகிப்பு சக்தி. இந்த 4 பாடல 75% வாங்கிட்டீங்க. 25% குறைவா இருக்கு. ஆனா இந்த ஏன்னா சிலவங்கள்ட்ட ஒரு சக்தி அதிகமா இருக்கு, சிலவங்கள்ட்ட ஒரு சக்தி குறைவா இருக்கு. அதனால இந்த 4 சக்திகளையும் சரி சமமாக நீங்க வந்துட்டீங்கன்னா அந்த சம்பூர்ண ஸ்திதியை அருகாமையில கொண்டு விட்டீங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கலாம். அதனாடி அந்த 4 சக்திகள்ல விசேஷமா கவனம் கொடுக்கணும்னு சொன்னார். முரளியில முக்கியமான சாரமே இந்த 4 குணங்களை பத்தி தான் இருந்தது இல்லையா? சோ அதுல இந்த 4 குணங்கள் மேல கவனம் செலுத்தணும். பாண்டவர்கள் பாதுகாவலர்களா இருக்கணும், கைடா போகணும்னு நினைக்க வேண்டாம். ஆனா உங்களுக்கு நீங்க பின்னாடி இருந்தாலும் பாண்டவர்கள் முன்னாடிதான் நிக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா முன்னால இருக்கிறதா முன்னால போறதுன்னு சொன்னார். பாபா அந்த ரோல் கொடுத்திருக்காரு, அந்த ரோலை கரெக்டா ப்ளே பண்ணா அவங்க கண்டிப்பா நல்ல மார்க் வாங்கிடுவாங்க. விலகி இருந்தாரு, சாட்சி பார்வையாளர் இருந்தாரு, லட்சணங்களை கொண்டு வரணும்னு சொன்னாரு. ஓம் சாந்தி மாதாஜி. முயற்சியில முன்னுதாரணமா இருந்தா எக்ஸ்ட்ரா மார்க்ஸ் கிடைக்கும்னு சொல்லி சொன்னார். நாங்க சம்பூர்ண தன்மைக்கு அருகில போறோம்னு சொல்லி சொன்னா சத்தத்துக்கு வர்றதும் சத்தத்துல இருந்து வெளியால போறதும் ஈஸியா இருக்கும். மருந்து முயற்சி ஈஸியா செய்வோம், கடினமா ஃபீல் பண்ண மாட்டோம். நல்லா நோட் பண்ணிருக்கீங்க, நிறைய பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிருக்கீங்க. நல்ல விஷயம். சேவையில நன்மை பயக்கும் பாவனை இல்லாட்டி அதுல மிக்சிங் இருந்தா ரிசல்ட் கூடி மிக்ஸா தான் இருக்கும். நம்ம எந்த மனப்பான்மையோட சேவை பண்றோம் அதுதான் முக்கியம் சொல்றாரு. நம்மளோட மனப்பான்மையில ஏதோ ஒரு மிக்ஸ்சாரிட்டி இருக்கு, ஒரு நான்கிற உணர்வு இருக்கு, ஏதோ எதிர்பார்ப்பு இருக்கு அப்படின்னா அதனாலதான் சேவையில முழு வெற்றி கிடைக்கிறது இல்ல அப்படின்னு சொல்றாரு. பலவீனமானவர்களுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்கணும். இந்த ஒரு குடும்பத்துல யாரு பலவீனமான ஆத்மாக்கள் இருக்கிறாங்க அவங்களுக்கு உதவி செய்யணும். தன்னை பார்க்க முடியாது ஐக்கியத்தையும் பார்க்க முடியாது இருக்கும். யாரால தன்னை பார்த்துக்க முடியாதோ யஜ்யத்தையும் பார்க்க முடியாது, அதாவது சர்வீஸ் நல்லா பண்ண முடியாதுன்னு சொல்றேன். சோ சுய முயற்சி யோகாங்கிறது அவ்வளவு முக்கியம். அப்பதான் சர்வீஸ் கூட நல்லா பண்ண முடியும். எல்லாரோட இதயத்தையும் யார் வெற்றி அடைவாங்களோ அவங்கதான் உலக மகாராஜா. அல்லது முடிச்சுக்கலாமா? உங்க எல்லாரையும் சந்திச்சது ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் நல்லா கவனிச்சிருக்கீங்க, நல்ல பாயிண்ட்ஸ் எல்லாம் சொன்னீங்க. ஒரு சேவைக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்திருக்காங்க. உங்க எல்லாருக்குமே ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். பாபாக்கும் நன்றி. Om Shanti. Om Shanti. Thank you. Om Shanti Gomadi sir. Thank you so much. Baba ka Shakti hai, Baba. Thank you. Om Shanti. Om Shanti. Thank you, sister.